So, so the reason we are talking about all this, when you do your project and when you try to explain the project to people, when you present it, you should present it in such a way that you talk like an engineer, not some layman. Yeah. So you should be aware of all these technical terms. All right. So host is the server name. Apro? User. Okay. User இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Root is எத்தனை பேரு, can somebody explain me the difference between a root user and a non-root user? யாருக்கு தெரியும்? மேம் ரூட் யூசர்னா அந்த அந்த டேட்டாபேஸை ஹேண்டில் பண்ற அந்த மெயினானவங்க. Yes, somebody who has the, it's like the president of the country has all the authority, right? So on the root வந்து, and look at that, she's showing the password also. Yeah. So anytime you write a program, you cannot use the root password, root username and password in your code. Never. ஏன் கொடுக்கூடாது? It's like, உங்க வீட்டு சாவியை வந்து வாசல்ல வச்சுட்டு போற மாதிரி, யார் வேணா உள்ள வந்து என்ன வேணா பண்ணிடலாம். So you'll never ever use the root username and password. என்ன பண்ணணும் நீங்க அதுக்கு பதிலா? What are the other options? சோதாரணி என்ன பண்ணலாம்? நானும் அந்த மாதிரி தான் மேம் புதுக்கி கொடுத்துருக்கேன். ஓகே, சோ என்ன பண்ணலாம்? can you guys take ஒரு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். What are the possibilities? கெஸ்ட் யூசர் மாதிரி ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன இப்போ கிரியேட் பண்றதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி ஆல்டர் பண்றதுக்கு மட்டும் கொடுக்கலாம். கரெக்ட், வெரி குட். ஸோ when you are creating a database, நம்ம கிரியேட் டேட்டாபேஸ் பண்ணோம் இல்லையா, அங்கேயே if you go to the workbench, can you go to the workbench, மகாவக்னா? அங்க வந்து so every database, ஒரு database create பண்ணனும்னா database, I think I mentioned these roles என்ற ஒரு கான்செப்ட் last week mention பண்ணேன்னு நினைக்கிறேன் நான். You can create additional user names, நிறைய different users நம்ம create பண்ணலாம். It's just like உங்க லேப்டாப்பை செட்டப் பண்ணும்போது you are creating users, right? நிறைய பேர் ஒரே சேம் லேப்டாப்ல நிறைய பேர் லாகின் பண்ணலாம், ரைட்? ஏன் அப்படி அந்த கான்செப்ட் ஏன் வச்சிருக்காங்க? ஈவன் தோ மெஷின் ஒரே மெஷினா இருந்தாலும் டிபெண்டிங் ஆன் யார் லாகின் பண்றாங்களோ அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனாலிட்டில கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், செட்டப் பண்ணலாம் நம்ம. கொஞ்சம் யூசர்ஸ் வந்து அந்த லேப்டாப்ல ஃபுல்லி ஆத்தரைஸ்ட் அட்மின்ஸ், they can do go anything. வேற கொஞ்சம் யூசர்ஸ் வந்து இல்ல, அவங்க ஒன்லி they can only see C டிரைவ்ல இவ்வளோ இந்த இது மட்டும் தான் பண்ண முடியும், அவங்களால புதுசா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படிலாம் லேப்டாப்பை கன்ஃபிகர் பண்ணலாம், தெரியுமா எல்லாருக்கும்? தட் யூ கேன் டூ தட். மேபி உங்க காலேஜ்ல பண்ணுவாங்களா இருக்கும், உங்க காலேஜ்ல செட்டன் காலேஜ்ல லேப்ல இருக்க லேப்டாப்புக்கெல்லாம் உங்களுக்கு செப்பரேட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்களா? எஸ் மேம், ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனியா இருக்கு மேம், ஸ்டாஃப்க்கு தனியா இருக்கும் இல்லையா? ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க? ஒரு சில டேட்டாஸ் வந்து டீச்சர்ஸ் மட்டும் தான் ஆபரேட் பண்ண முடியும் மேம். ஒரு சிலது நான் மட்டும். என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, என்ன டீச்சர்ஸ் மட்டும் ஆபரேட் பண்ணலாம்? அட்டெண்டன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து டீச்சர்ஸ் மட்டும் தான் மேம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? ஓகே. most of the time it's installing and yeah, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸும் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தனியா இருக்கும் மேம். ஒரு சில இது அக்சஸ் பண்றதுக்காண்டி எங்களுக்கு தனியா வேற எது இருக்கும். yes, that is one of the main reasons. என்ன access எப்படி இருக்கு. so you see the need, even though ஒரு மெஷினா இருந்தாலும் there is a need for யார் வந்து எப்படி அந்த இது ஆப்ரேட் பண்ணலாம்ன்ற நீடுக்காக you create user names. Same concept applies for database also, right? So டேட்டாபேஸ்ல என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணலாம்? யூசர் நேம் டிஃப்ரெண்ட் யூசர்ஸ்க்கு என்னென்ன, வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? எதுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் கிரியேட் பண்ணோம்? அரவிந்த் ஆல்ரெடி ஒரு கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணாங்க. Can somebody else give me an example of why we need different users? மேம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஓகே, எதுக்கு?
என்ன மாதிரிலாம் பாசிபிள் ரீசன்ஸ் வரலாம்? இப்போ ரூட் யூசர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, இப்போ ஒரு 5 கெஸ்ட்டை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு இதை வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக கொடுக்கலாங்க. ரைட். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த இப்போ இது வந்து இப்போ லேப்டாப் எக்ஸாம்பிள் சொன்னபோது சொன்னாங்க இல்லையா, இதுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் டீச்சர்ஸ்க்கு ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஸோ தட் டீச்சர்ஸ்னா ஆக்சஸ் பண்ணலாம், இவங்கன்னா ஆக்சஸ் பண்ணக்கூடாது. there's a reason. we want to limit ஸ்டூடெண்ட்ஸ்னா இவ்வளவுதான் பண்ணணும்னு ஒரு ரீசன் இருந்தது. அது மாதிரி டேட்டா பேஸ்ல பண்றதுக்கு என்ன மாதிரி எல்லாம் ரீசன்ஸ் இருக்கலாம் that you can think of. just give me one reason. எதுக்கு வந்து நான் யூசர் தனியா நிறைய டிஃப்ரெண்ட் யூசர் ஏன் என்ன மாதிரி ரீசன்க்குலாம் நான் வைக்கலாம்? இப்போ நான் அந்த டேட்டாவை பார்க்க மட்டும்தான் போறேன்னா எனக்கு வந்து அதை ஆக்சஸ் பண்ண வேண்டிய பெர்மிஷன் எனக்கு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. பார்க்கறதுக்கு மட்டும் பெர்மிஷன் இருந்தா போதும். கரெக்ட். if you are going to write an application that shows the report, இப்போ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து என்ன பார்க்க போறாங்க, அவங்க ரிப்போர்ட் மட்டும் தான் பார்க்க போறாங்க. ரைட். அவங்க வந்து கோவிட் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ரீட் பண்ற பெர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும். we don't want them to go right. சரியா? similarly, can somebody think of something else? so databaseல நார்மலி இந்த பெர்மிஷன் இந்த யூசர்ஸ் கிரியேட் பண்ணும்போது பெர்மிஷன் லெவல் வந்து யாரு கிரியேட் பண்ணலாம்? டேபிள் கிரியேட் பண்ணலாம். எல்லாரும் டேபிள் கிரியேட் பண்ணலாமா? ஈவன் எனக்கு ரீட் பெர்மிஷன் ரைட் பெர்மிஷன் இருந்தாலும் எல்லாரும் டேபிள் கிரியேட் பண்ணலாமா? முடியாது. பிகாஸ் தட்ஸ் தி கூடாது. நாட் முடியாது, கூடாது. ஏன்னா தட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் தி வே தி ஹோல் டேட்டாபேஸ் லுக்ஸ். டேட்டாபேஸ் டேபிள்ஸ் தான் கிரியேட் பண்ணா உட்காந்து டிசைன் பண்ணி இந்த பர்பஸுக்காக இந்த டேபிள் போடுறோம், இந்த டேபிள்ல இந்த காலம் இருக்கணும், இதெல்லாம் டேக் சம் டைம். ஸோ கொஞ்சம் பேருக்கு வில் ஒன்லி கிவ் பெர்மிஷன் டு கிரியேட், நாட் ஒன்லி கிரியேட் டு கிவ் தம் பெர்மிஷன் டு கிரியேட் த டேபிள், கிரியேட் த காலம்ஸ் எல்லாம். கொஞ்சம் பேருக்கு you cannot create table, but you can always insert. for example, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க அவங்க தான் டேட்டா கலெக்ட் பண்றாங்க, அவங்க தான் டேட்டாவை வந்து என்டர் பண்ணும். அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு when you are writing an application for them, அந்த application will use a username. அந்த username வச்சு இன்சர்ட் பண்றதுனா பண்ணிக்கலாம். இன்சர்ட்டும் பண்ணலாம், ரீடும் பண்ணலாம், because they want to quickly check. so ரீடும் பண்ணலாம். if you are writing some other application that shows the reports from the COVID, அந்த அப்ளிகேஷனுக்கு you will use a username in your code. that username only has permission to read from the database. புரிஞ்சுதா ஏன் பண்றோம், எதுக்காக இதெல்லாம்? you have to think about all. when you are doing a database, you have to have different users, and with each one has a your restrictions. so அது எப்படி கிரியேட் பண்றது? maybe about that, do you know how to do that? how to set user permissions, create new user? எனக்கும் தெரியாது. I did it when இது இன்ஸ்டால் பண்றப்போ கேட்டுச்சு மேம், இன்னும் எக்ஸ்ட்ரா யூசர்ஸ் ஆட் பண்ணனுமா அப்படிங்க. கரெக்ட். that's how I did it. இந்த இதுல எப்படி பண்ணனும் தெரியுமா இருக்கும்? தெரியலனா பிரச்சனை இல்ல, it's okay, you guys can google and figure it out. as long as you know how to, there is a concept, you should know to go, because this is not a homework right now, but when you are doing a project, you should be taking care of all that. I'll be looking for all this information. இப்போதைக்கு like I said, I taught you guys that there is such a thing. இதுக்கு மேல அதை எப்படி பண்றதுன்றது நீங்க தான் போய் கூகுள் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணிக்கணும். சரியா? okay, so let's go back to your code. all right, so codeல so we said இது host name சொன்னோம், user name, password, and then the databases. இது another thing people do is, and the username password வந்து they don't put it in the code itself. ஏன்னா இப்ப நான் கோட் நான் ஷேர் பண்ணணும், இப்ப இந்த கோட் நான் எப்படி எழுதியிருக்கேன்றதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் கோட் எழுதியிருக்கேன், நான் ஷேரிங் இட் வித் மகாவிக்னா. I don't want to tell her what my password is, right? you should never ever share your password. அது எல்லாருக்கும் தெரியும் தான் இல்லையா? so and especially root password. so I don't want to do that. அப்படி நான் பண்ணலன்னா அப்படி நான் எனக்கு வந்து என்னோட கோடை வந்து நான் ஷேர் பண்ணும்போது, இன்னொருத்தருக்கு என்ன ஷேர் பண்ணும்போது என்னோட பாஸ்வேர்டு எதுன்னு நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் இந்த கோடுக்கு? how do I fix this? how do I not hard code the password? என்னோட இதுல எப்படி ஹார்ட் கோட் பண்ணாம இருக்கிறது நான்?
என்னென்ன ஐடியாஸ் இருக்கு? என்னென்ன give me ideas on how I can avoid giving a password. பாஸ்வேர்ட் வேணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தா தான் கனெக்ட் பண்ண முடியும். பட் எனக்கு வந்து பாஸ்வேர்டும் கொடுக்க வேண்டாம், யூசர் நேமும் கொடுக்க வேண்டாம். என்ன பண்ணலாம்? பிகாஸ் இந்த சேம் கோட் நான் எழுதின கோடை போய் மகாவிக்னா மெஷின்ல ரன் பண்ணா she probably didn't create the username called whatever நான் சித்ரான்னு ஒரு யூசர் நேம் கொடுத்தா மகாவிக்னாவோட மெஷின்ல சித்ரான்ற இது இருக்காது, ரைட்? If you're going to be using a server that is common for everybody, maybe it will be there, but otherwise இருக்காது. என்ன பண்ணலாம்? How do we solve this problem? What are the ways we can solve this problem? Okay, somebody tell me what is the problem? என்ன ப்ராப்ளம் நான் கேட்கிறேன்? சொர்ணஸ்ரீ சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம் நான் கேட்கிறேன் நான் சால்வ் பண்ண சொல்லி? இப்போ வந்து அதுல யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம வந்து ப்ரோக்ராம்ல ஓப்பனா டைப் பண்றோம். அந்த மாதிரி டைப் பண்ணாம அது வந்து ஹைட் பண்ணி வச்சு வேற மாதிரி எப்படி யூஸ் பண்ணி இது பண்ணலாம்? கரெக்ட். என்ன சஜஷன்? anybody has any suggestion? சம்யா? மேம் இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வேற ஏதாவது ஃபைல் டேட்டாபேஸ்ல போட்டு அங்க இருந்து எடுத்து யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா யூசர் கிட்ட இருந்து ரீட் பண்ணி பண்ணலாமா மேம்? ஓகே, நீங்களே ஆன்சர் யுவர் ஓன் கொஸ்டின். யூ செட் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னீங்க? ஓகே, யூ கேவ் மீ couple of option. I'm going to go in reverse. ஃபைல் இது யூசர் கிட்ட கேட்கலாமான்னு கேட்டீங்க, ரைட்? So what you are telling me is make that as an input. அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது make it as an input, user name password, right? Now, okay, so what are the pros and cons of that idea? எனக்கு ஒரு கான்ஸ் தோணுது மேம், சொல்லுங்க. yeah நம்ம இப்போ இந்த டேட்டாபேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன், பட் யூசர் கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னோட பாஸ்வேர்டு தெரியாது, சோ போட்டு அவங்களால கனெக்ட் பண்ண முடியாது, right? So everybody understand what the problem is with asking the user for the password? புரிஞ்சுதா பௌதாரணி? what's the reason? ஏன் பண்ணக்கூடாது? நம்ம யூசர்ஸ்க்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியாதுங்கறனால யூசர்ஸ் நம்ம அப்ளிகேஷன் எழுதுறோம், எழுதி கம்பைல் பண்ணி we go run it in அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்ணி அவங்க ரன் பண்ணும்போது அந்த லைக் பாஸ்வேர்ட் கேட்டு அவங்களுக்கு தெரியாது, பிகாஸ் they are users. அவங்களுக்கு என்ன டேட்டாபேஸ் கூட தெரியாது அவங்களுக்கு, right? So அதனால we cannot be an input. Okay, so that's one. அதனால we are not doing that. So Samya, your second one you said is அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு டேட்டாபேஸ்ல போட்டு பண்ணலாமான்னு கேட்டீங்க. Are you still thinking that's an idea? No ma'am. Yes, why not? அதுக்கும் அந்த ஃபைல் உங்ககிட்ட இருக்கணும், யூசர் கிட்ட அந்த இல்ல அந்த டேட்டாபேஸ் இருக்கணும். கரெக்ட். அந்த டேட்டாபேஸ் யார் கனெக்ட் பண்ணுவா? அதுக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட்? So no, it's not going to work. The third option is somebody tell me what the third option is. இல்ல மேம், ரெண்டு தான் மேம் சொன்னேன். No, you said 3. You said file or database, or is it? File is the option. File சொன்னேன். File is the actually that's file is what people normally use. அந்த ஃபைல் வந்து மேபி they do a coding decodingல என்ன பண்ணி கீ மாதிரி வச்சு எதனா அது பண்ண இருக்கு. பட் ஐடியா will be இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், ஈவன் the server name, database name, இந்த அந்த 4 பராமீட்டர் கொடுக்குறோம் இல்லையா, எல்லாமே there's something called a connection string, maybe it's not relevant. So இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே you keep it in a file and read from a file and change the file based on இந்த அப்ளிகேஷன் எங்க போய் deploy பண்றோமோ. What's the meaning of deploy? What is deploying called? Deployனா என்னது? என்னது? யூஸ் பண்றது. Deployனா யூஸ் பண்றது. Okay, what is the right okay, can somebody else try? What does deploy mean? லோக்கல்ல நம்ம பண்ணி வச்சிருக்கிறது சர்வருக்கு மூவ் பண்றது. சர்வருக்கு மூவ் பண்றது. So deploy is the terminology used for when your application becomes for real. உங்களோட டெவலப்மெண்ட் மெஷின்ல இருந்து you are done developing, உங்க லேப்டாப்ல எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. Now your application is ready to be used by நிறைய பேருக்கு. இப்போ கேஃபே ப்ரோக்ராம் நம்ம எழுதணும்னா நான் எழுதுறேன், என்னோட ப்ரோக்ராம் என்னோட இதுல போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் நான், எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன்.
I want to go deploy it to the real cafe owner. And the real cafe owner, when they start using it, it's called deployed. So you are deploying it, meaning it is using it. Different கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் ஐ எம் டிப்ளாயிங் இட் டு அ சர்வர். அந்த சர்வர்ல இருந்து எல்லா ரியல் யூசர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஐ எம் டிப்ளாயிங் இட் இன் அ யூசர்ஸ் மெஷின் அண்ட் தென் தி யூசர் வில் யூஸ் இட். அந்த யூசர் வந்து தே ஒன்ட் பி ஏபிள் டு சி மை கோட் எல்லாம் என்ன எக்ஸிக்யூட்டபிளோ அதான் நான் டிப்ளாய் பண்ணுவேன். இட்ஸ் லைக் when they go install is another word சொல்றேன் இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது what the people normally do is when your application is deployed and the file by deploy பண்ணிட்டு, because your code is going to read from a file, but the content of the file will be different based on எங்க deploy பண்ணிருக்கோமோ. சரியா? Because the database can be different, it can be different user, different password, but all that information is in a file which anybody can open and edit and do whatever. But the code la you don't expose your own personal information. புரிஞ்சுதா ஏன் பண்றோம், என்ன, what is the reason for the connecting string and ஏன் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்க வைக்கணும்? Everybody understood? Questions? Yeah. இப்போ அந்த பாஸ்வேர்டுக்கு வந்து சொல்யூஷன் ஃபைல்ல தான் இது பண்ணனும் சொன்னீங்க. Yes, most of the time என்ன பண்ணுவோம், you can create some kind of a coding decoding if you want to do it and then you can do that. But otherwise the password has to be somewhere. It has to be read from somewhere. Adanala, so there is something called a configuration. There are different configuration of real life companies என்ன பண்ணுவாங்கன்னா, if an application is going to be deployed in a server, if Apollo Hospital uses my software or some doctors use my software to read the COVID data, அவங்க எல்லாரும் சர்வர்ல இருந்து தான் ரீட் பண்ண போறாங்க. nobody is going to have their own. நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்படி இருந்ததுன்னா இந்த நான் சொல்ற ஃபைல் வந்து சர்வர்ல தான் லோட் ஆயிருக்கும், நாட் இன் every individual's machine. அந்த மாதிரி சர்வர்ல மட்டும்தான் லோட் ஆயிருக்க போகுது அப்படின்ற கேஸ்ல, and my code is going to be used only amongst my own team, what people normally create is they'll create a username password for the team, not for the individual. They will not put the username as Chitran போட மாட்டாங்க. They will give the username as this is a COVID data read user, COVID data write user, and the மாதிரி they'll create different users and they'll put a password and you can use the password directly in your code, because that's not my personal information and it's not a root information. So there are different ways people do that, but the idea is create users that have limited permission. Try not to expose your password for the users. How you do it, each one is depending on the use case, it will be a little different. Yeah, but the idea is that you have to think about it. Just keep that in mind. மேம் இப்போ நம்ம இங்க அதை வந்து ஃபைல்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அப்ப அந்த ஃபைல்ல அவங்க இப்போ இன்னொரு யூசர் நம்ம என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபைல் இருக்காது இல்ல மேம் அவங்க கிட்ட? So you have to create the file. So depending on the use case. இப்போ நானும் ஒரு டெவலப்பர், நீங்களும் ஒரு டெவலப்பர், நம்ம ரெண்டு பேரும் we are doing these things. Then as a developer you will know, okay, இந்த ஃபைல்ல வந்து even when you go open my code and look at it, அதுல போட்டுருப்போம் இந்த ஃபைல்ல இருந்து நான் ரீட் பண்றேன்னு சொல்லிட்டு. So you will also create a file, அந்த ஃபைல்ல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு பண்ணிடுவீங்க. Do you agree? So that is the file, right? If I'm using the file and if I'm giving it to a cafe owner and then the file access is given to the cafe owner, something like that, you can do that. Isn't any configuration, username password மட்டும் கிடையாது, any configuration என்னது, எப்படி வந்து உங்க ப்ரோக்ராம் வந்து you can change it. Configuration என்ன meaning? I think we talked about configuration once before. Configuration என்ன meaning? பில்ட் பண்றோம். என்னது? அதாவது கட்டமைக்கிறதுன்னு போட்டுருந்தாங்க. நான் அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு இதை நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படிலாம் பில்ட் பண்றோம் No, not building. Configuration. What are the different ways you can configure something? Give me some real life example first.
configuration என்ன meaning என்ன? I think we talked about phone. செட்டப் பண்றது, ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணா அதுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் செட்டப் பண்றது, அரேஞ்ச் பண்றது அந்த மாதிரி. Right, you can change that. Give me some real life examples first and then we'll look into computer science எப்படி யூஸ் பண்றோம். Real life ஃபோனோட கான்ஃபிகரேஷன்ஸ், RAM அந்த மாதிரி. Yes, phoneல வந்து when you getting a phone you get different configuration. எவ்வளவு மெமரி இருக்கு, எத்தனை கேமரா இருக்கு, கேமராவோட பவர் என்ன, right? So those are all configuring the phone, even though pretty much it's the same phone, but you can kind of change it to how you want to use it. Or the same phone they sell in different configuration. The memory samacharam, when you buy it, you buy which configuration you want and you buy. Give me some other example, real life example. மேம் எக்ஸாம் அப்போ நமக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேங்க்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல மேம், அதுல இருந்து நம்ம எடுக்கிற நம்ம எப்படி எழுதணும்ன்ற டேட்டாஸ். இப்போ நான் 2 மார்க்னா இவ்வளோ 2 மார்க்ஸ் எழுத போறேன், இவ்வளோ 10 மார்க்ஸ் எழுத போறேன், அந்த மாதிரி செட் பண்றது கான்ஃபிகரேஷனுக்குள்ள வருமா மேம்? That is yeah, you're deciding how to set it. Okay, give me some other example. Okay மேம். Anybody else? Any other examples of how do you configure things? Sappad. If you take sambar, how can you configure your sambar? நம்ம எப்படி குக் பண்றோம்ன்றத Configure. Cooking process is the same. மேம் அந்த ஆட் பண்ற இன்கிரிடியன்ட்ஸ். Right. So sambar cook பண்றது it's pretty much the same steps, right? Whatever the steps are. That is pretty much exactly the same, right? But in கத்திரிக்காய் போடுறோமா, கேரட் போடுறோமா is ஒரு configuration. Then உப்பு வந்து அரை ஸ்பூன் போடுறோமா, ஒரு ஸ்பூன் போடுறோமா, different configuration. தக்காளி 2 போடுறோமா, 10 போடுறோமா, another configuration. So these are all you are configuring your sambar, right? So the sambar steps is going to be the same, but when you eat it, when you consume it, you're going to consume it based on your preference. எனக்கு முருங்கைக்காய் சாம்பார் தான் பிடிக்கும்னா I'm going to make sambar, I'm going to configure my sambar with முருங்கைக்காய். Whereas somebody else will configure it with கத்திரிக்காய், right? So that is what configuration means. So when you are talking about web application or even the visual code பாத்தீங்கன்னா, can you open configuration? இது இருக்கான்னு பாருங்க. Visual code இருக்கு இல்லையா? So view, go under the view. So each one of them is configuration. Most of the thing is configuration. For example, source control. You can configure your source control. What does that mean? You can change your source control. Either you can use GitHub or you can use GitLab or you could use whatever else there is. So that is you are configuring your GitHub. If it is GitHub, you are going to say what is the address you're going to give. All these are configuring GitHub for visual code. So that is that's what configuration means, right? Can give me somebody give me another configuration that you can do in visual code. Give me another example of what you can configure in visual code. Extensions, man. Yes, adding different extension is one kind of configuration. I'm looking at the screen. What all can I configure in the screen? Themes. Themes. Yes, themes. The skins, right? Those are all configurations, right? So about that, I think what you were trying to say is web application. Like the CSS can be different based on how people want to see it. The core application will be the same, but the CSS are different. Using different CSS will help it configure differently, right? Adhe madri, when it comes to database also, sometimes the exact code remains the same, but you can configure it to connect to database A or database B, or connect to the server in Chennai or connect to the server in Mumbai. So that is configuring your application. That's what configuration means. End of the day, it should be the exact same database with the same columns and all that, but it can come from a server sitting in Chennai or can come from a server sitting in Mumbai. You're configuring. So all these are called configuration information. No, the configuration. Why did we start discussing configuration?
The configuration depends on what you want to do, who your users are going to be. If you're going to be running it in a server, even there, the configuration will be in a separate file. One of the reasons why you have it in a separate file is in the future, and the run பண்ணிட்டு இருக்கும்போது, if you want to make any change to the configuration, you just change the file. You don't have to go recompile your application. In the information hard code பண்ணிட்டேன்னா, then you have to go recompile. You have to compile and then test and then run again. Any change in the real life, if the code is, if somebody is making a change in the code, before the application is deployed, it has to go through a set of test cases. So people try and avoid making changes once the application is released. So எந்தெந்த இதுக்கெல்லாம் எந்தெந்த சேஞ்சுக்கெல்லாம் கோடு டச் பண்ண வேண்டாம், கன்ஃபிகரேஷன் ஃபைல் மட்டும் டச் பண்ணா போதுமோ, then they move it to the configuration file. அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம். I think we talked a lot about configuration. Go back and watch the video later and then see how much more you can understand. Yeah. All right. So that's the first step. The connection. You got the connection going. அப்புறமா என்ன பண்றோம்? Line number 15. Explain me, Vagavigna, what you are doing. மேம் டேட்டாபேஸ்க்கு ஒரு கர்சர் கிரியேட் பண்ணிருக்கேன் மேம். நெக்ஸ்ட் இதுல What does the cursor mean? Cursor-னா என்ன what is the cursor? எதுக்கு cursor அங்க யூஸ் பண்றோம்? What is the cursor? And do we need a cursor? ஒரு டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்றதுக்கு யூஸ் பண்றதா? What is a cursor-க்கு மீனிங் என்ன? பௌதார்னி தெரியுமா? தெரியுமா? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கர்சர்னா ஒரு ஒரு ரெக்கார்ட், ஒரு ரோல ஒரு ரெக்கார்ட் மட்டும் இன்செர்ட் பண்றதுக்கு கர்சர் யூஸ் பண்ணுவாங்க மேம். அது வந்து மெமரி ஸ்டோர் பண்ணி மெமரி அலோகேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கர்சர் யூஸ். I think cursors help with a lot of inserts. SQL, the way SQL engine works. I'm just wondering at this point, because this is your first program, is there a need to use cursors a lot? That's where my question is. And you'll be cursor use பண்ண முடியுமா? You wrote the code. You added cursor. I'm guessing you somehow Googled it and tried to figure out. அனுமம் டீச் பண்ணது மேம் கர்சர். என்னது? அனுமம் டீச் பண்ண கர்சர் வச்சு அவன் டீச் பண்ணாங்க. Cursor வச்சு தான் பண்ணாங்களா? Okay. Did anybody ask her why cursor? What happens if there is no cursor? So the idea should be, if you guys are using something and if you don't know, you should at least Google and see what's going on for that each is it. Insert into now, you already know, okay, we are writing into this. When I do a cursor, what happens? So this is how you learn. Yeah. So we said use cursors, but you guys have to go do a little bit more on the thing and say what is the cursor? ஏன் யூஸ் பண்றோம்? பண்ணலைன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் you can read on your own. Okay. Now, so again, this is a little bit, I thought it was an advanced thing, or maybe you have to have a cursor. I don't know about it. Read about it. So homework for everybody to understand why we are using cursor. Magavigna, especially for you, because you are using it. Okay. So I see that you commented out the create table code comment பண்ணிட்டீங்க. Okay. And then you are inserting it. Now insert பண்ணும்போது I see a lot of parameters. So the table has all these parameters. The table is designed that way to accept all these parameters. Yes, ma'am. Okay, that's fine. Yeah. Okay. So okay. So that is meaning. So in the code meaning தெரியுமா எல்லாருக்கும்? What is insert into, which is a SQL thing. But my cursor dot execute many, அதுக்கெல்லாம் என்ன meaning தெரியுமா எல்லாருக்கும்? What is the purpose of each of those sentences or statements?
கமிட்னா என்ன? If Anu has explained it in the code, go back and பாருங்க என்ன மீனிங் என்ன. கமிட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? The data will really get into the. So what I want you to do is, I think நான் என்ன சொல்லியிருந்தேன் மகாவிக், I think the comment I gave is to create something in the loop. Right? This one. Okay. So இந்த loopல இப்படி பண்ணோம்னா okay. So what I want you guys to do is to test is insert a statement and execute the insert statement. அந்த commit பண்றதுக்கு முன்னாடி go to your database and see if the statement is inserted. So this is where you will use Python code and Workbench together. You run something, you do an insert statement in your Python code, go to Workbench, do a select statement and see if நீங்க insert பண்ணதெல்லாம் வந்துச்சா இல்லையான்னு பார்க்கணும். That's how you know that okay, it's all there. And you can run a select statement இங்கேயும் கூட உங்க ப்ரோக்ராம்லயும் select statement எழுதி பார்க்கலாம். பட் எப்போ இன்சர்ட் ஆகுன்னு பாருங்க. கமிட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்றதுக்கு put a break point in the commit statement, run your code, but do not run the commit statement. இங்க போய் பாருங்க, டேட்டாபேஸ் போய் பாருங்க, is the data inserted because I called the insert function. இருக்கா இல்லையா, commit execute பண்ண பிறகு இருக்கா இல்லையா. So this is how you use both together, both the Python and Workbench to see if you're going to debug something. That's how you debug. Python, the Workbench will show you exactly என்ன நடந்துட்டு இருக்கு இந்த டேட்டாபேஸ்லாம் சொல்லிட்டு. Okay. So this is the basics. Kadresh, you had some question in the database. Yeah, somebody had questions in database. யார் இந்த இது ட்ரை பண்ணீங்க? யாருக்கு கொஸ்டின் இருக்கு? இந்த டேட்டாபேஸ் எப்படி ரன் பண்ணி எப்படி இன்சர்ட் பண்றோம், எப்படி செலக்ட் பண்றோம்? Any questions? மாடல் எரர்னு வந்துச்சு. என்ன எரர்? மாடியூல் எரரா? டேட்டாபேஸ் பண்ணும்போது வந்ததா? எஸ் மேம். ஓகே, என்னவாக இருக்கலாம்? Or maybe you can share your screen. Then you get a module not found. When you say module error, is it module not found or what is the error? Module not found தான் மேம். Yeah, it has to be module not found, right? Yes ma'am. என்ன module நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு மேம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அது module not found வந்துச்சு மேம். அகைன் அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போடும்போது இன்வாலிட் சின்டாக்ஸ்னு வருது மேம். அதே கமெண்ட் நான் அகைன் போட்டா இன்வாலிட் சின்டாக்ஸ்னு வருது. சரி, இது வந்து என்ன டேட்டாபேஸ்க்கா? இல்ல மேம், இங்க பைத்தான்ல வந்து MySQL கனெக்ட் பண்றது. ஓகே, சோ அத சொல்றேன். டேட்டாபேஸ் ப்ரோகிராம் we have this switch. Okay, we can look into it right now. So before we go there, any other question? So Magavigna, is there anything you want to run and show? என்ன பண்ணி இதே ரன் பண்ணி காமிக்கணும். சரி. டேபிள் ஹலோ ஆல்ரெடி என்னது? டேபிள் மறுபடியும் கிரியேட் ஆகுது, சோ அத ஒன்னு காமிக்குது. That's the problem, right? So that's what we talked about. Don't do the create table இந்த இதுல பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க இல்லையா? So that is the thing. Okay, so that's okay. Now you understood the problem. என்ன பண்ணனும் அந்த அதுல தெரிஞ்சிருச்சு இல்லையா? Now you can even where are we? So you commented it? Yes ma'am. Okay. Okay. So you're still doing it with the one value, Yes ma'am. இன்னொரு வேல்யூ ஃபிகர் பண்ண முடியல மேம். Okay, so ரோ காலம் வைஸ் சொல்லிருந்தீங்க மேம். சோ ரெண்டு வேல்யூ இன்சர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து hello 1 hello 2 hello 3 அந்த மாதிரி சொல்லிருந்தீங்க மேம். அது வந்து so here is the question for everybody. So if you look at her code, it inserts hello வே ஒரு 100 times insert பண்ணுது. So நான் என்ன கேட்டிருந்தேன்னா, instead of using just one string தான் இருக்கு இல்லையா, ஒரு காலம் ஹலோன்றது அந்த ஒரு காலம் தான் இருக்கு. I said you have to have two columns. ஒன்னு வந்து ஐடி, the second one வந்து the name, the helloன்றது. பட் ஒவ்வொரு ரோவை இன்சர்ட் பண்ணும்போது it has to be hello 1 hello 2 hello 3 அந்த மாதிரி போகணும். நம்பரும் 1 2 3 4 போகணும். இதை பண்றதுக்கு என்ன பண்ணும்?
we are not going to do it, but somebody tell me enna pannum, what should we do to get this what should be the first step? என்ன அந்த சேஞ்ச் எல்லாம் பண்றதுக்கு எங்க இருந்தெல்லாம் இந்த சேஞ்ச் ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னது? எதுல வரும் ஃபர்ஸ்ட் சேஞ்ச்? மேம் அந்த டேபிள் கிரியேட் பண்றப்பே நம்ம வந்து என்னென்ன நமக்கு காலம் வேணும் அப்படின்றத நம்ம அங்க கொடுத்துட்டு அப்புறம் இங்க இன்சர்ட் பண்ணும்போது நம்ம அந்த இப்போ ஹலோ கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து you have to make sure the table has 2 columns. That is the first step, right? Because இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், table has only 1 column. Now the table has to have 2 columns because I said you need to have 2 columns. So first change, go to the definition of workbench, you'll go to workbench, open that table, add another column. That is the first change. 2 column இருந்தா தான் insertல 2 column போட முடியும். Once you have 2 columns, you know how to write an insert statement to include 2 columns. அப்புறமா என்ன சொல்றேன் நானு, it's a running number, right? First column 1 2 3 4 போலும், second column hello 1 2 3 4 வரணும். அதுக்கு என்ன பண்ண போறோம் நம்ம? So it looks like Magavina has a for loop which will create 100. But இப்போ ஒவ்வொரு தடவையும் என்ன இன்சர்ட் பண்ண போறோம் நம்ம? நான் ஹலோவே அபன் பண்ணிருந்தேன் மேம், வேல்யூ நோட் இருக்குதுமா. இப்போ now I am telling you have to change the அந்த என்ன வேல்யூ இன்சர்ட் பண்றோமோ அது சேஞ்ச் ஆகணும்னு சொல்றேன் நான். இப்போ அதுக்கு என்ன கோட்ல என்ன சேஞ்ச் பண்ணணும்? எதிரேஷ், இந்த கோட் எப்படி மாத்தணும் to have it to work? மேம் ஐடிக்கு லூப் + 1 ன்னு சொல்லி ஐடிக்கு மேம் அங்க ஃபார் லூப் வந்து லூப் ன்னு. ஆமா, ஓகே. ஐடி வந்து புரியல எனக்கு. 1ல இருந்து மேம் இப்போ ஐடி நம்ம அது கூட பிரிண்ட் ஆகணும். ஆமா, ஐடியும் இன்சர்ட் பண்ணணும் நம்ம. எஸ் மேம். ஓகே, லூப் + 1 ன்னு சொல்லி பண்ணலாம் மேம். ஓகே, எங்க அந்த சேஞ்ச் எங்க வரும்? Tell her the line number and she'll type what you're suggesting. மேம் இந்த லூப்லயே அந்த வேல்யூ லிஸ்ட்லயே நம்ம அத டேட்டா மேனிபுலேட் பண்ணிட்டு இதாயிரும் மேம். சரி, பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்க்கறேன் மேம். ஓகே. What is the purpose of this value list? சும்மா அலோன் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் மேம், ஒரு லிஸ்ட் மட்டும் தனியா. ஓகே. What? Okay. So, okay, maybe before you guys write the code, now tell me, how are we going to do this? That's a thinking process. Let's finish the thinking process. We want to insert 100 rows, right? So, if you want to insert 100 rows, what happens? What do we need to do? And each time on the insert, but the different value insert பண்றோம். So first என்ன பண்ணணும் நம்ம? Idea is the insert statement has to run 100 times, right? Somebody, so Bhavadharni, can you help fix this code? Not type the code, but இந்த ஐடியா என்னன்னு சொல்லுங்க. இல்ல மேம், இவங்க போட்டிருக்கிற மாதிரி தான் நான் இன்செர்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணா. நான் நிறைய காலம்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி போட்டா ஒர்க் ஆகல. அதனால நான் மேனுவலா லூப்ல போடாம தனித்தனியாவே இன்செர்ட் பண்ணேன். தனித்தனியா போடக்கூடாது, லூப்ல போடணும். பிகாஸ் 100 and நாளைக்கு 1000 சொன்னா என்ன பண்ணுவீங்க? You cannot do it online. Yes மேம், அந்த இன்சர்ட் லைன் நம்பர் 20 இருக்குல்ல மேம், அதே நம்ம லூப் குள்ள போடலாம் மேம். Right, that's the first thing. Nice. You are going to be inserting 100 இதுன்னா call that insert statement 100 times, which means you put it inside the for loop. Yes ma'am. Right, okay. So that is the first change. Now, okay, let's see. Yeah,
So that is the SQL statement you want to execute. Where is the part that says execute SQL? Val na another val is the value. What is val? You keep appending the SQL statements. Is that what it is? Oh no, ma'am. Valன்ற ஒரு அறையில தான் மேம் ஹலோ ஹலோன்னு 100 டைம்ஸ் லிஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் மேம். So what is the execute many அப்படின்னா என்ன? What is the purpose of that function? What does it do? நிறைய SQL statement அதுல இருக்குமா? நிறைய rows insert பண்ணனும்னா execute menu யூஸ் பண்ணனும். ஓகே, நிறைய rows insert பண்ணனும்னா அப்புறம் அதுல parameters என்ன? Execute menuக்கு என்ன parameter? It takes 2 parameters. I see there are 2 parameters. என்ன மீனிங் இது? ஃபர்ஸ்ட் parameterக்கு என்ன மீனிங்? செகண்ட் parameterக்கு என்ன மீனிங்? SQLங்கிறது அந்த காலம் நேம், வேல்யூங்கிறது அந்த காலம்ல இன்சர்ட் பண்ண போற அந்த ரோ வேல்யூ. இந்த காலம்ல இந்த ரெக்கார்ட் இன்சர்ட், இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ண போறோம் அப்படி. அப்படியா? I don't know. எனக்கு தெரியாது, நான் பண்ணது கிடையாது. மகாவிக்னா, how did it work before? So, okay, so here is this is the perfect இது for you guys to go work on amongst yourselves. So at least you know the process எப்படி பண்ணனும்னு. You have to understand each. If you're writing a statement, cursor-னு போட்டீங்கன்னா you need to know what cursor means. Execute menu போட்டீங்கன்னா என்ன what does execute menu means. And the code when you are running it, breakpoint வச்சு அந்த SQL, what does the SQL look like, what does value look like, என்ன meaning. அப்படின்னா you can go make changes like this. You are starting small, first just hello மட்டும் 100 times பண்ணீங்க. Then I'm saying no, expand the hello. இப்போ இந்த hello மட்டும் பண்ணாம hello 1 2 3 4 100 times பண்ணதுன்னா என்ன பண்ணுவீங்க? Even before adding an additional column. So think about it and then you understand each and every statement. So maybe again you guys can have another session, sit down and do it or do it on your own, whichever way works. But you have to understand every statement. And as we add more and more complications, that's how you do. You do not write insert into statement many times. Because the reason why do you want to instance you cannot call insert into 100 times. Right? Not possible to type the code. If you want to copy paste பண்ணிடுவீங்களா இருக்கும் கோட்ல. But when I say 1000, when I say 20,000, are you going to do it over line at a time? பண்ண முடியாது இல்லையா? So everybody understands what the problem is, what we are going to solve? Yes, ma'am. Sonashri, புரிஞ்சுதா என்ன ப்ராப்ளம்னு? Yes, ma'am. புரிஞ்சுச்சு. Okay. So now let's share your screen. We'll see what the module not found problem is. So Magavigna, you need to do a little bit more work on your code, சரியா? If you understand, I'm sure you can do it. Because நீங்க think அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படி பண்ணதுனால தான் நமக்கு next step என்ன பண்றதுன்னு தெரியல. அனு என்ன பண்ணாங்களோ, if you do the exact same, sure you can do it. But if I give some variation, you will not be able to do unless you understand what's going on. Yes, ma'am. I'll try to look into it. Read it, yeah. Understand each and every line, every command என்ன meaning ன்னு பார்த்துட்டு then think about this problem and then do it. Okay. Now Swarnashriki, we are trying to do module not found. Now எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கா? Swarnashriki மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கா? Module not found. மேம் மேம் எனக்கும் போன்ல ஜாயின் பண்ணிருக்கேன் மேம். லேப்டாப் ஹேங் ஆகுது. சரி, Aragat Sami, you have the same problem? Yes, ma'am. Okay, நீங்க ஷேர் பண்ணுங்க அப்போ. That Kannan came. Let me just
Ma'am. One second. I'm asking Kannan to join. Yes, just texting Kannan if you wanted to join. Okay. All right. So let's see. So என்ன சொல்றது, import my connector and then successfully installed MySQL and new release of PHP, whatever. Okay, என்னாச்சு? Okay, Vinirana, do you have a problem? Yes, ma'am. Okay. What is the module? MySQL. Okay, already it shows that இதாயிருக்கு இல்லையா? It's the curly Yes, curly. yes, ma'am. Okay, so that's the another. What does it say for that one? இது ஒண்ணும் பண்ணல இப்போ? Ma'am, Okay, அது spelling என்னது? இது வந்து நான் வந்து கனெக்ட். ஹலோ மேம். சொல்லுங்க. மேம் இது வந்து நான் சும்மா இது கனெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக இதை போட்டிருந்தேன். That's okay. That's fine. So the very first lineலயே problem. MySQL is okay. Okay. ஆனா நான் வந்து இங்க இது இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் மேம். இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. Also line number 2ல MySQL is in green. What does that mean? Yes ma'am. What does that mean? The real world examples from GitHub module MySQL இருக்கு. Connector okay. வேற யார் கோட் எழுதியிருக்கா? Let's see. அவங்க ஃபர்ஸ்ட் கோட் இம்போர்ட் அதான MySQL கனெக்டர் தான் பிரச்சனையா? எஸ் மேம். இப்போ மகாவிக்னா கோட்லயும் பார்த்தேன் மேம். அதான் மேம். ஓகே, அந்த கனெக்டர்ன்ற பார்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. இம்போர்ட். ஓகே, MySQL. ஓகே, there is no MySQL. மேம் எனக்கும் இதே மேம் இருந்துச்சு. அது வந்து திருப்பி பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் மேம். பைத்தான் அதை வந்து திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இப்படி மாத்தி இப்ப வந்து ஒரு வழியா PIP ஃபைல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கு அப்புறம் கனெக்ட் ஆச்சு மேம். ஒரு 7 to 8 டைம்ஸ்க்கு மேல வந்து எனக்கு சௌமியா தான் மேம் ஹெல்ப் பண்ணாங்க அதை கனெக்ட் பண்றதுக்கு. எனக்கு இதேதான் எரர் வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா வந்து நாங்க கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த யூசர்ஸ் ஒரு ஸ்டெப்பா உள்ள ஃபாலோ பண்ணி உள்ள ஓபன் பண்ணி பிப்போட போட்டு இன்ஸ்டால் பண்ணோம். ஆனாலும் ஆகலாம். But eventually it worked. So the idea, the point here is your MySQL versionum, the Python versionum, probably there is a mismatch in நினைக்கிறேன் நான். Yes ma'am. Python 3. மேம் அது மாதிரி சார் போன கிளாஸ்ல வெப் அப்ளிகேஷன் சொல்லியிருந்தாங்க மேம். அதுலயும் இது இந்த ஃபிளாஸ்க்கு வந்து நான் இம்போர்ட் பண்ணாலும் இங்க எனக்கு ஃபிளாஸ்க் வந்து சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அப்படின்னு வந்துச்சு மேம். பட் இங்க எனக்கு ரன் பண்ணா இது ப்ரோக்ராம்ல வந்து எனக்கு இங்க அந்த ஸ்விக்லி லைன்ஸ் காட்டுது மேம். அதுக்கும் நான் மாடியூல் நாட் ஃபவுண்ட் வந்தது. இல்ல மேம், அதுக்கு நான் பார்த்தேன் மேம். பட் எதுவும் கிளியரா கிடைக்கல மேம். I had the same problem too. I had the module not found issue இருந்தது. What I did was command promptல போய் I just installed Python pip -m flask போட்டேன் and then it installed it. It's basically installation problem in the folder. Yes ma'am. So இப்போ நான் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நான் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு நோ மாடியூல் நேம்ட் அப்படின்னு வந்தது மேம். அகைன் நான் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போய் நான் அந்த சேம் சின்டாக்ஸ் கொடுத்தேன் மேம் மறுபடியும் இன்ஸ்டால் பண்றதுக்கு. அப்போ கொடுக்குறப்ப எனக்கு வந்து இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு காட்டுச்சு மேம். So because it's an invalid syntax. Yes, command promptல எங்க போய் so you open your command prompt in admin mode. You know how to open that, right? Hi Chitra. Hi Kannan. So நீங்க வந்தீங்க. So I was wondering if you wanted to come again. So if you have time you can spend here. If not, that's fine too. We were going to go through our homework, web application questions and homework and all that stuff. So yeah, it's up to you. If you want to hang out, you can hang out. Yeah, I'll be here for some time. Okay. Yeah. So you go to the Kannan, we're trying to figure out there some problem with installation MySQL and Flask. Yeah, so I got the context. Okay. So Alagadasamy, so we should go to the folder where this Python code is running. இது command close பண்ணாதீங்க. Oh sorry. So இதுல okay, command open பண்ணிக்கோங்க. So உங்களோட Visual Studio கோட்ல கீழ ஒரு Python
லொகேஷன் காட்டுது தெரியுதா? கீழ. எஸ் சார். ஃபர்ஸ்ட் லைன்ல அது கிடையாது. மேல இங்கயா? python.txt அந்த பாத் அந்த ஃபோல்டர் பாத்து விண்டோஸ் ஆப்ஸ் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே சார். சி டிரைவ்ல ஆரம்பிச்சு அந்த C:// இருந்து விண்டோஸ் ஆப்ஸ் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. மேம் இன்வாலிட் சின்டாக்ஸ்னு வந்துச்சுல மேம், ஏன் அப்படி வருதுன்னா ஒரு தடவை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி அதை பண்ணும்போது பழைய ஃபோல்டர் வந்து டெலீட் ஆயிடுதுங்க. வெப் ஃபோல்டர் டெலீட் ஆயிடுது. ஸோ இன்வாலிட் சின்டாக்ஸ்னு வருது. அப்படியா? எஸ் மேம், எனக்கும் அப்படிதான் வந்துட்டே இருந்துச்சு. Let's follow, சௌமியாவும் yeah. நானும் போராடி கொண்டு வந்துட்டோம் ஒரு வழியா. Okay, very good. So let's follow this for I'll get started and see what happens. So Sir, Tanushree, make sure do the same thing in yours. ஓகே, கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க. ஓகே சார். cd ஸ்பேஸ் cd ஸ்பேஸ் பேஸ்ட் பண்ணு, என்டர். ஸோ அந்த பிப் இன்ஸ்டால் கமாண்ட் அந்த பைத்தான் இது இல்ல, அந்த python-m அது சொன்னேன் இல்லையா, அந்த கமாண்ட் இங்க போடுங்க. Py, sometimes it's py. சார் இப்போ அந்த MySQL தானே சார்? இல்ல உங்க ஃபிளாஸ்கே ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க இல்லையா? எஸ் சரி, சார். நான் சொல்றேன், சின்டாக்ஸ் நான் சொல்றேன், நீங்க போடுங்க. ஓகே சார். python-m ஸ்பேஸ் pip ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ஃபிளாஸ்க், என்டர். நார்மல் கடகடன்னு வருமே. இன்டர்நெட் மொபைல் ஹாட்ஸ்பாட்டாப்பா? இல்ல சார், வைஃபை தான் சார். வைஃபையா? ஓகே. சம்டைம்ஸ் லேட் ஆகுது மேம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ டக்குனு வந்துச்சு, செகண்ட் டைம் பண்றப்போ லோட் ஆயிட்டே இருந்துச்சு. நான் வந்துச்சு பாருங்க. ரெக்யர்மென்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட். ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடா? ஓகே, அப்படின்னா ஆல்ரெடி இருக்கு. ஓகே, இப்போ அதுல விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல என்ன காட்டுது, என்ன எரர் காட்டுது? மாடியூல் இல்லன்னு சொல்லுதா? இது MySQL இல்லன்னு சொல்லுது. இது இல்ல அவங்க ரன் பண்ணல. இந்த ஓகே, இது கிளாஸ் ரன் பண்ணுங்க. ஃபிளாஸ்க் ரன் பண்ணு. So what I did, Kanan, I installed this in the folder where it's gotcha. What பண்ணுச்சே? இப்ப காட்டுச்சு. அது உங்களுக்கு ஃபிளாஸ்க்ல ஏன் அண்டர்லைன் காட்டுது அப்படின்னா, நீங்க மேபி விஷுவல் ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணி ரீஓபன் பண்ணீங்கன்னா அந்த எரர் போயிடும். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து விஷுவல் ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணவே இல்லையா? ஆமா சார். ஓகே, அது நீங்க க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ணுவோம் சார். இல்ல விஷுவல் ஸ்டுடியோ கோடையே க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா அந்த ஃபிளாஸ்க்கு கீழ காட்டிட்டு இருக்கிற எரர் போயிடும். ஓகே சார். அது விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதுனால விஷுவல் ஸ்டுடியோக்கு அது தெரியல இன்ஸ்டால் ஆயிருக்குன்ட்டு. ஓகே சார். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். ஆனா இது வந்து இதுக்கு வந்து மாடியூல் நோ மாடியூல் நேம்ட் அப்படின்னு. இப்போ அது வேணா இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, அதுல அப் ஆரோ பிரஸ் பண்ணி இதுக்கு பேக்கேஜ் நேம் என்ன? MySQL-ஆ? MySQL கனெக்டர் சார். சார் அது இத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். Same thing.
ஓகே இப்பதான் ஆகுது. இப்போ வருது சார். பட் அப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து இன்வாலிட் சின்டாக்ஸ். ஏதாவது கேரக்டர் ஏதாவது மிஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல சார், நான் அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்ப எக்ஸ்ட்ரா ஏதாவது காப்பி பண்ணிருப்பீங்க. ஓகே. So another thing is எங்க போய் ரன் பண்றோம்ன்றது it makes a difference, right? இவங்க வந்து you are running it where your Python is installed. So இதுக்கு முன்னாடி ரன் பண்ணும்போது C user win அப்படி மாதிரி எங்கனா பண்ணீங்களா? Okay, let's run it. Run your MySQL now. இப்போ சக்சஸ்ஃபுல் இன்ஸ்டால்டு வந்துருச்சு. Yeah, exactly. Good. ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா ரெண்டாவது தடவை இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறத டெலீட் பண்ணிடுது அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா இது ரெண்டாவது தடவை ரன் பண்ணி பாருங்க. ஸோ இட் won't do actually. So to quit this one, the control C to quit that one. Sir, இங்க not connected. Oh. Oh, that's the connection made, isn't it? Can't connect to my MySQL server. இல்ல is that because of your other local host space எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஓகேயா? Host name is local space host. I think the connectionல தான் பிரச்சனை. Not necessarily installation problem. அப்புறம் பாஸ்வேர்ட் வந்து இப்போ ரீசெண்டா சேஞ்ச் பண்ணிருந்தேன் மேம். அந்த பாஸ்வேர்ட் போடணும். So it's a connection problem, so which is correct. It's working. Okay ma'am. இப்போ வருது. It's working, right? So you have other problems, which is உங்க கோட்ல தான் பிரச்சனை. Okay. Yeah, so this is where you should be writing exceptions and all that. Okay, fine, good. All right, so all good. Tanushree, you have an idea how to fix this? Yes, ma'am. Okay, good. All right, so database la whatever we left, maybe you guys can meet together நாளைக்கு என்னவோ டைம் இருந்தா பண்ணி wrap it up. சரியா? Okay. நாங்களா மீட்டிங் உள்ள வரப்போ வந்து 8 to 10 டைமிங் இல்லாம 6 to 8 அந்த மாதிரி வைக்கலாமா? Yeah, it's whatever you guys decide. Okay ma'am. நீங்க டிசைட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க because somebody has to go open up the thing and I need to give permission எல்லாம். Or you guys can நீங்களே figure out பண்ணி you can meet however you want to meet. உங்க காலேஜ் இதனா இருந்ததுன்னா கூட இப்போ Google Meetலயே you can meet on your own too. You don't have to use it. Yeah. Okay. All right, let's move on. We're going to move on to the web applications. So let's start. Homework பண்ணவங்க. I think Kadiresh had a question. Maybe Kadiresh, can you share your screen and tell me எவ்வளவு பண்ணிருக்கீங்க, என்ன questions? Yes, ma'am. All right. It's a lot of code. மேம் நான் ஆக்சுவலா எல்லாமே எழுதிட்டேன் மேம். எனக்கு வந்து ஆன் கிளிக்ல வந்து அந்த அஜாக்ஸ் மட்டும் எனக்கு சின்டாக்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல மேம். சின்டாக்ஸ் எனக்கு புரியல மேம் அஜாக்ஸ்ல. Okay. Let's see. When you say real. இப்போ வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணா அந்த ஆன்சர் வந்து அந்த அலர்ட் மெசேஜ்ல காமிச்ச மாதிரி அது வரைக்கும் பண்ணிருக்கேன். இப்போ அது வந்து அஜாக்ஸ் கூட யூஆர்எல் சார் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல இந்த யூஆர்எல் எழுதியிருந்தாங்க WRL சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் எப்படி இந்த கான்செப்ட் எனக்கு புரியல மேம். So Kanan. Okay.
புரியலன்னா என்ன கரெக்டா புரியலப்பா? அந்த URL ஏன் போடுறோன்றது புரியலையா? இல்லனா அஜாக்ஸ்க்கு சின்டாக்ஸ் புரியலையா? சார் ரெண்டுமே புரியல சார். ஓகே ரைட். முதல்ல சர்வர்னா என்ன, கிளையண்ட்னா என்னன்றது புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, சர்வர்ன்றது ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர்ல ரன் ஆகுறது, கிளையண்ட்ன்றது ப்ரௌசர்ல ரன் ஆகுறது. ஸோ உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசர்ல ரன் ஆகும், பைத்தன் ஸ்கிரிப்ட் வந்து சர்வர்ல ரன் ஆகும். ஓகே சார். ஓகேவா? அது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ இப்போ சர்வர்ல ரன் ஆகிறத, இப்போ சர்வர்ன்றது உங்களோட லேப்டாப்னு நினைச்சுக்க வேண்டாம், இன்னொரு லேப்டாப்ல ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க காலேஜ்ல ஒரு சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதை உங்களோட ப்ரௌசர்ல இருந்து வாங்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு URL ரன் பண்ணா எடுக்கும். இப்போ gmail.com இருக்கு, உங்க ப்ரௌசர்ல போட்டா ஓபன் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த URL வந்து அந்த மிஷின்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அது நீங்க அந்த சர்வர் அங்க ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த சர்வர்ல இருந்து நீங்க query பண்றீங்க. ஓகேவா? சோ அதுல 127.0.0.1:5000 போர்ட் நம்பர், 127.0.0.1ன்றது IP. சோ அதுல வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இப்போ அந்த பைத்தன் ஸ்கிரிப்ட் போங்க. சோ இதுல நீங்க டபுள்னு ஒரு என் பாயிண்டே இல்ல, கால்குலேட்டர்ன்ற என் பாயிண்ட் தான் இருக்கு. கரெக்ட்டா? சார் அது ஆக்சுவலா நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க சார், அந்த கோட் சின்டாக்ஸ் பார்க்கறதுக்காக இதை நான் காப்பி பண்ணி வச்சிருந்தேன். ஓ ஓகே. சோ இந்த URL ஓகே, நீங்க வச்சிருக்க URL போட்டீங்கன்னா, நீங்க என்ன URL போட்டிருக்கீங்க அந்த HTML-ல? சரி, இங்க அதாங்க சார் நான் இன்னும் URL எழுதல சார், அது delete பண்ணிட்டேன். அது URL வந்து நீங்க http://127.0.0.1:5000/calculatorன்னு போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே சார். சார் அப்போ நான் இங்க வந்து இங்க சக்சஸ்ல வந்து ஆன்சர்ல வந்து எனக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகணும்னு நான் எழுதிருக்கேன் சார். இங்க ரிசல்ட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்புட்டா வாங்குற ஃபர்ஸ்ட் இன்புட்டோடையும் செகண்ட் இன்புட்டோட ப்ளஸ் பண்ணிக்கிறேன் சார். ஆன்சர்ன்ற ஐடிக்கு வந்து நான் இங்க எம்டியா விட்டுருக்கேன், அந்த டேக் வந்து டேக்ல எதுவும் இல்லை இங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நான் அந்த இது பிரிண்ட் பண்றேன் சார். இது எனக்கு வரல ஆக்சுவலா. இந்த அலர்ட் மெசேஜ்மே எனக்கு தப்பா தான் சார். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் URL முதல்ல போடுப்பா. URL போடலன்னா எதுவும் ஒர்க் ஆகாது. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்ரஸ் சொல்லணும், அட்ரஸ் சொன்னா தானே வீட்டுக்கு போக முடியும். ஸோ URLன்றது ஒரு அட்ரஸே சொல்லாம போன்னு சொன்னா போவாது. ஸோ URL முக்கியம், URL ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணு. சார் இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கு சார்? இது நான் இங்க ஃபைல்குள்ள போய் தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைல்குள்ள போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணு, பிரவுசர்ல ஓபன் பண்ணு. பைத்தான்ல ரன் பண்ண முடியாதா? பைத்தான்ல தான் ரன் பண்ணோம் நம்ம இல்லையா? பைத்தான்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஹோஸ்ட் பண்ணியிருந்தா டைரக்டா 127 URL போட்டு ரன் பண்ணலாம். சார் பைத்தான்ல the server has to be run. நம்ம அத ரன் பண்ணோம் இல்லையா? சார் அது ரன்ல தான் சார். அது ரன்ல தான் இருக்கா? ஓகே. இதுல நீங்க டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள போட்டுருக்கீங்களா calc.html? எஸ் சார். ஓகே, டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கா? எஸ் சார். டெம்ப்ளேட்ஸ்குள்ள ஓகே. அப்படின்னா நீங்க 127.0.1:5000/calc.htmlனு போட்டீங்கன்னா அது வந்துரும். பிரவுசர்ல போடுங்க. Already he's there, isn't it? இல்ல இது இல்ல. He's loading the HTML only. Okay. இது இருக்கட்டும், நியூ டாப் போய்க்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நியூ டாப் போயிட்டு 127.0.0.1 கரெக்ட், என்டர். சோ இந்த வெப் பேஜ்ல ஓகே, இந்த எண்ட் பாயிண்ட்ல இந்த வெப் பேஜ் தான் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? எஸ் சார். சோ இப்போ நீங்க உங்க HTMLக்கு போங்க, விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போங்க.
ஸோ இப்போ நீங்க அந்த கால்குலேட்டர்ல இருந்தே நீங்க கால்குலேட்டரை இந்த கால்குலேட்டர் HTML தான் கெட் பண்றீங்க. ஸோ கால்குலேட்டர்ன்ற பேஜ்ல இருந்து இந்த URL ஹிட் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஒரு கால்குலேட்டர்ன்ற பேஜ் தான் வரும். கரெக்டா? அந்த ஆன்சர் சரி ஓகே, நீங்க ரன் பண்ணி பாத்துருங்க. ரன் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஸோ சக்சஸ்னு வந்துடுது. எஸ் சார். ஆனா அந்த ரிசல்ட்டும் நான் அங்க இது கூட பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ எங்க ரிசல்ட்டுக்கு எங்க கால்குலேட் பண்ணி எங்க இருக்கு வேல்யூ? ரிசல்ட் ஈக்குவல் டு அதுவா? லைன் நம்பர் 12 எஸ் மேம். Okay. Okay. So you can put a breakpoint and see what happens. Result empty ஆன்னு பார்க்கலாம் இல்லையா? HTML You cannot do breakpoints அங்க. Script தானே இல்லையா? I don't know how it works. ஸோ அதுக்கு ஓகே, அதுக்கு இப்போ இது பிரவுசர்ல ரன் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பிரவுசர்ல கிளையன்ட் கோட் ரன் ஆகுது. இதை டீபக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டீபகர்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. விஷுவல் ஸ்டுடியோக்கு போங்க. அந்த அலர்ட் ஒன்னு போட்டிருந்தீங்கல்ல, அந்த அலர்ட்டுக்கு அந்த சக்சஸ்க்குள்ள டீபகர்னு டைப் பண்ணுங்க. சக்சஸ்க்குள்ள முதல் லைன்லயே டீபகர் செமிகோலன் சேவ் இட். ஸோ இது நீங்க ஆக்சுவலா ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ரீஸ்டார்ட் பைத்தான். But you can also, I don't know, F11 or something like that பண்ணாலும் it will pop up இல்லையா? இதுல டீபகர் வராது. இல்ல பிரவுசர்ல போய் பிரவுசர்ல அதுக்கு டீபகர் கீவேர்ட் போட்டோம்னா அந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகி நிக்கும். ஓகே. பிரஸ் F12 ஃபங்க்ஷன் 12 மேல F. ஓகே ரைட். இப்போ ஆட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இதுவே கிளிக் பண்ணுங்க சார். கிளிக் பண்ணுங்க. பாஸ்ட் இன் டீபகரா? எஸ், டீபகர்ல இருக்கு. நோ ரிசோர்ஸ் ஃபவுண்ட் வித் கிவன் URL. ஓகே. ஸோ இங்க கீழே ரைட் சைடு லோக்கல்னு பாக்குறீங்க இல்லையா? Yes, so sir. this is similar to what you see in Visual Studio Code. அந்த ரிசல்ட் இருக்கிறதுல ஒரு HTML காட்டுது இல்லையா? so you are receiving the response. ஆமா. ஓகே சார். என்னவா இருக்கும்னா அலர்ட்ல வந்து நீங்க கமா போட்டிருக்கீங்க இல்லையா? கமா போடுறதுக்கு பதிலா ஒரு பிளஸ் போட்டு பாருங்க, ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சிரும். அலர்ட்ல வந்து சக்சஸ் ஸ்பேஸ். இந்த டீபகர்லயே you can see the value of the result, right? மல்டிப்ளை பண்ணி வந்ததுன்னா நம்ம டெஸ்ட் பண்ணும்போது we didn't give input கொடுத்து பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்குமா? அந்த ரிசல்ட் இந்த வேரியபிள் would have shown the value இல்ல? இப்ப காட்டும்னு நினைக்கிறேன். ரிசல்ட்ல வந்துருச்சா? அதுல அந்த பாஸ்ட் இன் டீபகருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ப்ளூ கலர் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, கண்டினியூ ஆகும். வந்துருச்சா? அந்த பிளஸ் தான் டிஃபரன்ஸ். Okay, hit it. The result is the whole thing. That's right. Okay. And the result is supposed to be HTML? Sir. அந்த ரிசல்ட் HTML இருக்கணுமான்னு கேக்குறாங்க. Result I thought was 15 or whatever the answer is. Ma'am, yes ma'am. நம்ம print பண்ணும்போது result was HTML ஆல இருந்தது. Yes ma'am. எனக்கு இப்படிதான் மேம் வந்துச்சு. நான் ரிசல்ட்ட மட்டும் print பண்ணும்போது அப்படியே வந்துச்சு. சோ நீங்க ஆக்சுவலா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணனும் இல்லையா? So line number 12ல வந்து that's happening. Adding the two numbers. Yes sir.
சார் நான் இங்க ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பர் ஒரே ஸோ இது நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? இத வந்து நீங்க ப்ரௌசர்லயே ஆட் பண்ணிருக்கீங்க. இது வந்து சர்வர்ல ஆட் பண்ணல. ஸோ இது வந்து நீங்க பைத்தன் ஸ்கிரிப்டே ஹிட் ஆகாது. லைன் நம்பர் 12ல பைத்தன் ஸ்கிரிப்டே ஹிட் ஆகாது. ஓகே. ஸோ உங்களோட அடிஷன் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பைத்தன் ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கணும். ஓகே சார். ஸோ இப்போ ஆட்ன்ற ஃபங்க்ஷனை நீங்க பைத்தன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. யூஆர்எல்ல கொடுக்க சொல்றீங்களா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆட்னு ஒன்று போடுங்க. சார் இங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆட் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு மேல போடுறத அப்புறம் போட்டுக்கலாம். சார் இல்ல சார் அங்க தானே சார் இன்புட் இருக்கு. ஸோ அந்த இன்புட் நான் இங்க எப்படி எடுத்துட்டு வரணும்னு கேட்குறேன். ஸோ நீங்க பைத்தான்ல நார்மலா ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 பாராமீட்டர் போட்டு ஆட் பண்ணோம்னா எப்படி எழுதுவீங்க? இப்போ HTML மறந்துடுங்க, நம்ம வெறும் பைத்தான் பத்தி மட்டும் பேசுவோம். ஓகே சார். பாராமீட்டர்ல இருந்து வாங்கி ஆட் பண்ணணும். ஆமா. சார் ரிட்டர்ன் பண்ண வேண்டாமா? ஸோ இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் போட்டீங்க. இது வந்து ஒரு நார்மல் பைத்தான் ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணணுமா? யூஆர்எல் கிரியேட் பண்ணாதான் என்னால ப்ரௌசர்ல இருந்து கால் பண்ண முடியும், இல்லைன்னா வெளியில இருந்து கால் பண்ண முடியும், ரெக்வெஸ்ட் அனுப்ப முடியும். கரெக்டா? இப்போ இதுக்கு ஒரு ரூட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. சார் இந்த இடத்துல அந்த நம்பர் 1 அதை வாங்குறேன். போடுங்க, ஸ்லாஷ் போட்டு போடுங்க. சார் ஒரு டவுட். சார் இது வந்து யூஆர்எல் தானே சார்? இப்போ வந்து இந்த யூஆர்எல் வந்து ஆட் IP 5000/add தானே சார் இருக்கும்? ஆமாப்பா. இப்போ இந்த இடத்துல நம்ம நம்பர் கொடுக்குறோம்னா அது இன்புட்ல இருந்து எப்படி சார் அந்த யூஆர்எல் இதாகும்? எப்படி சார் எப்படி சார் கனெக்ட் ஆகும்? நீ முதல்ல இந்த யூஆர்எல் ஒர்க் ஆகுதான்னு முதல்ல பார்த்துடலாமா? ஓகே சார். ஸோ ப்ரௌசர்ல போயிட்டு இந்த யூஆர்எல் போட்டு பாரு, add/5/2 அந்த மாதிரி. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகணுமா? இது இப்படியே இருக்கட்டும். இதை காப்பி பண்ணி நியூ டேப்ல போட்டுக்கோ. ஸோ ஏதோ ஒன்று ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல? The return type must be string. ஸோ இதுல நீங்க ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிருங்க. லைன் நம்பர் 12ல ஆன்சரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிருங்க. ரீரன் இட்.
Okay, it's working. Yes, sir. Yes, sir. So you can use the same URL in your code. HTML, sir. HTML. Sir. ஸோ இங்க இருக்கிற URL வந்து ப்ரௌசர்ல நீங்க இப்போ போட்டீங்க இல்லையா, அது எப்படி இருக்கோ அப்படியே இங்க வரணும். இப்போ ப்ரௌசர்ல 5/2 அப்படின்னு போட்டீங்க இல்லையா, அதே மாதிரி இங்க வரணும். இன்ட் நம்மள தூக்கிடுவாங்க சார். ஆமா. ஸோ இது வந்து சர்வர் கிடையாது, இது வந்து கிளையண்ட். சர்வர்ல நம்ம ஃபார்மேட்டை டிஃபைன் பண்ணிட்டோம், இது கிளையண்ட். இப்போ ரன் பண்ணி பாருங்க உங்க பேஜை. ஓகே, நீங்க கரெக்டான லொகேஷன் தான் அப்டேட் பண்ணீங்களா? இல்ல. See, after he changed it, he didn't do a return of that. The return still remains the same. எது சொல்றீங்க சித்ரா? அந்த it says URL. Oh, sorry. Okay. It says the URL and then success. Okay, got it. ஓகே, browser போங்க. இதுல கீழ இருக்கிற விண்டோல கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. கீழ கோட் தெரியுதா? கீழ பாட்டம்ல. அதுல வந்து ஒரு 2 லைன் மேல போங்க. அதுல URL என்ன இருக்குன்னு பாருங்க. நீங்க டைப் பண்ண URL எங்க இருக்கு? மேல போங்க. சார் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதா? ஹலோ. கேக்குது. ஓகே, கொஞ்சம் மேல போங்க. இதுல மேல போப்பா. இதுல அந்த URL டபுள் URL. அவருக்கு லைன் பிரச்சனையா இருக்கோ? சார் ஒரு நிமிஷம். சார் பிரேக் ஆகுது. நான் பேசுறது உங்களுக்கு பிரேக் ஆகுதா சித்ரா? இல்ல, இட்ஸ் ஃபைன். இட்ஸ் கிளியர். சார் இன்னொரு ரிப்பீட் பண்றீங்களா சார்? கொஞ்சம் மேல ஸ்க்ரால் பண்ணி போப்பா. மேல அந்த URL போட்டிருந்த இல்லையா, மேல கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி போ. டீபக்கர்ல. கீழ டீபக்கர்ல மேல கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி போ. கேக்குதா நான் பேசுறது? Yeah, I think he has some trouble. ஆடிபிளா தான் சார். சோ கதிரேஷ், உங்க ஆடியோல தான் ஏதோ பிரச்சனை. Okay. Anybody else has a similar problem or something else? எல்லாரும் இந்த ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்களா? சொர்ணஸ்ரீ எனக்கு பிங் பண்ணாங்க ஏதோ ஒர்க் ஆகலன்ட்டு. சரி, பாடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணோம்னா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சார். இப்ப டீபக்கிங் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தீங்களா சார்? இது இன்னொரு எப்படி பண்ணணும்னு சொல்றீங்களா சார்? ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? லேப்டாப் ஹேங் ஆகுறனால. ஓகே, ஃபைன். Where can somebody else share the screen?
Anybody else has it ready? இந்த homework முடிச்சவங்க சௌமியா? Okay, can you share your screen? Yes, ma'am. Ma'am, sorry ma'am, network issue. Okay, ஒரு நிமிஷம் சௌமியா. So Kadresh, do you want to continue? இப்ப எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா? மேம் அந்த யூஆர்எல் அதே யூஆர்எல் தான் மேம் இருந்துச்சு, நம்ம மாத்தினது வரல மேம். கால்குலேட்டர் தான் மேம் இருந்துச்சு, நம்ம add/5/2 போட்டது வரல. சரி, so இப்ப ஷேர் பண்ண முடியுமா? ஒழுங்கா ஒர்க் ஆகுதா? Yes ma'am. Okay, then let's continue. Sorry Soumya, let him continue. Okay. ஸோ இது பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணணும். இப்போ ரிசல்ட் என்ன வருது? You are all 7. Success is 7. Yeah. Okay. Okay. ஸோ இதுல நீங்க வேற எந்த நம்பர் போட்டாலும் 7 தான் ஆன்சர் வரும். ஏன் சொல்லுங்க? சார் யூஆர்எல் நம்ம 5.2 கொடுத்துருக்கோம். ஓகே. So can you fix it? Can you fix the URL so that it displays the right to it? How do you fix it? Okay. Now, in the answer, I think on code what you are trying to do is line number 17, you are trying to store this answer, right? Yes, ma'am. Okay. அது எப்படி பண்ண போறீங்க? மேம் அது அந்த கீழ ஒரு லேபிள் கொடுத்திருக்கேன் மேம், அந்த லேபிளை பிரிண்ட் பண்ணனும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது சரி. So how do you do that? URL text is the URL கொடுக்கிறதா? I don't know how that works. Okay. Try பண்ணி பாருங்க. That's your goal, right? அந்த goal அந்த same pageல what is URL இங்க? Oh, WRL. I see. Okay. அதுவா? I'm a little confused. ஸோ லைன் நம்பர் 12ல WRLல என்ன ஸ்டோர் ஆகும்? என்ன இருக்கும்? சார் URL தான் சார். அது எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. சார் இப்போ நம்ம இன்புட் 1ல கொடுக்கிறது இல்ல நீங்க லைன் நம்பர் 12ல WRLல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்ன்றது http:// அது அப்படியே சொல்லுங்க. http://127.0.0.1:5000/add நம்ம கொடுக்கிற நம்பர் சார், கொடுக்கிற நம்பரை ப்ளஸ் பண்ணி. ஸோ நீங்க கொடுக்கிற நம்பர் வருமா இல்லனா FRST நம்னு வருமா? எஸ் சார், FRST. ஸோ அங்க நீங்க கொடுக்கிற நம்பரை எப்படி வர வைக்கிறது? ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷன் பண்ணலாமா? பிளஸ் ஆபரேட்டர் போட்டு. எஸ் சார். சார் இங்க சார் பண்ணணும். Can somebody else help him? என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னு புரியுதா? தர்ணஸ்ரீ, லைன் நம்பர் 12ல என்ன இஷ்யூ?
அந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க. என்னது? அந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் ஆட் பண்றதுக்குரிய ஃபங்க்ஷன் எப்படி ரைட் பண்ணலாம்னு கேக்குறாங்க. சரி, எப்படி ரைட் பண்ணோம்? somebody else? யார் புரிஞ்சுது? என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு புரிஞ்சுது? ஃபர்ஸ்ட் நம் செகண்ட் நம் நம்ம கொடுக்குற வேரியபிள்ல வர நம்பரை எப்படி அங்க ஸ்டோர் பண்ணலாம்னு கேக்குறாங்க. அதை கன்கார்டினேட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப எழுதின கோட்ல என்ன பிரச்சனை? what is line number 12 the way it looks now? அதுல என்ன பிரச்சனை? அந்த அந்த URL எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிங்கா இருக்குங்க. அந்த ஃபர்ஸ்ட் நம் செகண்ட் நம்ன்ற இது வந்து ஃபர்ஸ்ட் நம் FIRST அதான் இருக்கும். நம்ம what we really need is the value of the first num and value of the second num. அது எப்படி பண்றதுன்னு சொல்றாங்க. எஸ் மேம். Okay. Now who can correct, who's thinking there is something more wrong? இன்னும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த கோட்ல. என்ன பண்ணலாம்? What is missing? Exactly. Okay. I think that sounds about right. Okay. Can I check it? Yeah. Okay. I'm confused here. Okay, கேளுங்க. Even I'm confused. கேளுங்க. என்ன what's the problem? The resultல என்ன இருக்கு? What is result? Right? What is resultனா என்னது? நம்ம ஜெனரலா எழுதுற கோட் படி பார்த்தோம்னா அங்க A+B ஐ மீன் ஃபர்ஸ்ட் நம் செகண்ட் நம்மோட அவுட்புட் தான மேம் ரிசல்ட்டுக்குள்ள இருக்கணும். That is what we want. அது கரெக்டா இருக்க மாதிரி தான் மேம் இருக்கு. ஆனா எரர் காட்டுது. So I think Kannan, the problem is we don't need line number 11, right? லைன் நம்பர் 11 இல்ல அதுல எரர் வந்த காரணம் வேற. பிரவுசர்ல போங்க. சோ பிரவுசர்ல நீங்க ஒரு எரரை பார்த்து கரெக்டான இடத்துல கரெக்ட் பண்ணீங்க. எங்க எரர் பாத்தீங்க? சரிங்க. சோ அந்த இடத்துல அதுக்கு URLன்ற பாராமீட்டர் என்னன்னே தெரியாது. சோ நீங்க அந்த ஆன்சர்ன்ற லேபிள்குள்ள என்ன போடணும்னு நினைக்கிறீங்க? URL போடணுமா? URL இருந்து வர வேல்யூவை போடணுமா? சரி, URL இருந்து வர வேல்யூ. சோ URL இருந்து வர வேல்யூ எதுல இருக்கு? எந்த வேரியபிள்ல இருக்கு? WRL. ஆஹா, அது வந்து URL. அந்த URL-ஐ அஜாக்ஸ்ன்னு போட்டு கால் பண்றீங்க. சோ அஜாக்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா, நீங்க இப்ப பிரவுசர்ல டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சீங்கல்ல? எஸ் சார். அந்த அஜாக்ஸ்ன்றது அதை தான் பண்ணோம். அந்த URL-ஐ கால் பண்ணோம். கால் பண்ணிட்டு அது சக்சஸா ஃபெயிலியரா அப்படின்றது தான் அந்த சக்சஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன், எரருக்கு ஒரு ஃபங்க்ஷன் தனித்தனியா போட்டிருக்கோம். ஸோ அந்த URL வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா சக்சஸ்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்ப அந்த சக்சஸ்ன்ற ஃபங்க்ஷன்ல ரிசல்ட் எங்க இருக்கும்? So that's what we were saying.
remove line number 11. That doesn't do anything. Now that's it. People, I think they got confused because there's a parameter called the result and then a functionally result version. Remove it. Remove the line. You don't need it at all. And line number 11 full remove பண்ணிருங்க. Because என்ன ரிசல்ட்டுக்கு என்ன மீனிங்னா அந்த ஃபங்க்ஷன் லைன் நம்பர் 14ல இருக்க ஃபங்க்ஷன்ல ரிசல்ட்னு வருது இல்லையா, அதுக்கு என்ன மீனிங்னா வாட் எவர் அந்த யூஆர்எல் ரன் பண்ணீங்கன்னா என்ன அவுட்புட்டோ, இஃப் தி அவுட்புட் கேன் பி a single number 7 இருக்கலாம், இல்ல அவுட்புட் கேன் பி another HTML itself, whatever that function returns, and the URL returns, that the whole thing is your output. The whole thing is saved in the variable called result. நீங்க explicitly result equal அப்படி நீங்க assign பண்ணல, internally அந்த Ajax வந்து internally it assigns it to the variable result, because that's what you are calling. Line number 14ல நீங்க resultன்ற functionக்கு result தான input, அந்த இதுல நீங்க assign பண்ணிருக்கீங்க. That is what the result is. It can be a single number, it can be whatever. அந்த நீங்க அந்த if you go to the .py, if you அந்த return string of answer கொடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல string of my answer is answer அப்படி போட்டீங்கன்னா result என்னவா இருக்கும்? when you run the URL, my answer is whatever, right? Whatever the whole thing is returned, அதுல நீங்க string என்ன வேணா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். So that is what the result means. புரிஞ்சுதா தீபிகா? இப்ப புரிஞ்சுதா ஏன் ரிசல்ட் வந்து ரெண்டு தடவை ஒரே வேலை பாக்குறதுனால அதுக்கு தெரியலன்னு சொல்லிடலாம். ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம் பிளஸ் செகண்ட் நம் கொடுத்து. Yeah, you don't need to do that. You shouldn't be doing. Okay ma'am. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுதா அந்த okay, yeah, go back to the HTML. நம்ம எப்பயுமே அப்படி பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டவே நினைச்சிட்டு இருந்தேன் மேம். இப்பதான் okay, இப்ப புரிஞ்சுதா? So எப்படி you are adding two numbers? Okay, do you want to run this to make sure everything works? Okay. So 10 plus 10 கரெக்டா வந்தது. Now what is still missing is answerல போய் இதை போடணும் இல்லையா? அது எப்படி பண்ணோம்? Why is that not working? Dollar answer text வந்து okay, what is the problem with that? இங்க where is your answer? Answerன்ற இங்க இருக்கு. So you are changing it. Ada change ஆச்சா இல்லையா? இல்ல இல்ல மேம். Okay, so what happens? What do we need to do? அதுல டெக்ஸ்ட்க்கு பதிலா VIL னு போடுங்க. வேல்யூவா? VIL லைன் நம்பர் 17ல டெக்ஸ்ட்க்கு பதிலா VIL. லைன் நம்பர் 21லயும் அதே பண்ணணும். இது வர்க் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை. It's a label. Answer is a label. அந்த debugger கூட ரிமூவ் பண்ணிடுங்க. Actually பண்ணியாச்சு. Okay, sounds good. Okay. You can close on the bottom link. You can close it, I think. வரல மேம். அந்த லேபிள்ல is there anything first? நம்ம இங்க தான் அந்த லேபிள் இருக்குன்னு தெரியறதுக்கு. If you go to the start, yeah. Answer gives us. Okay. Addition, subtraction, multiplication, division. I see.
Oh, okay. All right, let's type something. The run it. No, run it. Then the number add பண்ணி பாருங்க. 15. Okay, it should have changed by now. Okay. Okay. ஸோ நீங்க இந்த கோடு வந்து கம்பேர் பண்ணீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க லாஸ்ட் வீக் பண்ண கிளாஸ்ல இருக்க கோடு. we did a similar one, right? Anybody? Yes, ma'am. Anybody thoughts on what's going on? யார் பண்ணிருக்கீங்களா அவங்க? மேம் சொல்லுங்க. மேம் எனக்கும் இதே மாதிரி தான் வந்துச்சு. நான் பட்டன் கிளிக் பண்ணும்போது எந்த ஆக்ஷனும் நடக்கவே இல்ல. சரி. ஸோ நான் என்னன்னு பார்க்கும்போது jQuery ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னுச்சு. ஓகே. அது பண்ணதுனால வரல. இதுல jQuery ஆட் பண்ணலையா? அந்த ஃபைலே டவுன்லோட் ஆகலையா அதுல? நான் பண்ணல மேம். Oh, I see. Okay, so it's an invalid code up. Okay, so what do we need to do? மேம் ஆனா நான் அலர்ட் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு லேபிள் டிஸ்ப்ளே ஆச்சு மேம். அலர்ட் டிஸ்ப்ளே ஆகல. அலர்ட் என்னது? அலர்ட் இருக்குல்ல மேம். அலர்ட். அலர்ட் ரிமூவ் பண்ணா ஒர்க் ஆச்சா? Okay, let's try that. But jQuery has to be installed, but let's see this before that. Okay, alert remove பண்ணிட்டு பார்க்கலாம். Okay. ஆகலையா? Okay, let's install the jQuery. jQuery இன்ஸ்டால் பண்ணாதான் மேம். Yeah. What's the command? இல்ல jQueryக்கு ஆக்சுவலா நான் டைரக்ட் URL கொடுத்திருந்தேன் சித்ரா. So no need to install. No need to install. So இதுல இவங்க கொடுத்திருக்காங்க, இவங்க கோட்ல கொடுத்திருக்காங்களான்னு செக் அந்த இருக்கு. இவங்க கோட்ல கட்டாயமா இருக்கு. அதனால தான் அஜாக்ஸ் ஒர்க் ஆச்சு. Right. Okay. So this is how you include jQuery. லைன் நம்பர் 3ல இருக்கு இல்லையா? So லைன் நம்பர் 17ல valக்கு பதிலா என்ன போடலாம்ன்றத கூகுள் சர்ச் பண்ணுவோம். கூகுள்ல போங்க, நான் எப்படி சர்ச் பண்ணணும்ன்றத சொல்றேன். சோ நம்ம என்ன பண்ண ட்ரை பண்றோம்? சார் ரிசல்ட் வந்து நம்ம லேபிள்ல பிரிண்ட் பண்ணனும். சோ லேபிள்ல ஒரு வேல்யூ போட ட்ரை பண்றோம், கரெக்ட்டா? எஸ் சார். அத அப்படியே நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. யூசிங் jQuery ன்னு எண்ட்ல போட்டுக்கோங்க. So how to print ன்னு போடாதீங்க. How to update. So update தானே பண்றீங்க. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன ஆன்சர் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. சோ இதுல டெக்ஸ்ட்னு தான் போட்டிருக்காங்க இல்லையா? எஸ் சார். சோ உங்களுக்கு ஆனா டெக்ஸ்ட்னு போட்டு ஒர்க் ஆகலையா? எஸ் சார். சரி, ட்ரை பண்ணி பாத்துறோம். திரும்ப டெக்ஸ்ட் போடுங்க. அந்த அலர்ட்டும் இருந்தது இல்ல. இப்போ அலர்ட் எடுத்தாச்சு. சார் ஹாய் எடுத்துருவாங்க சார்.
இருக்கட்டும், அது that's அது இருக்கட்டும். good. Yeah. F12 போடுங்க, ஃபங்க்ஷன் 12. ஸோ இப்போ அடிஷன் கிளிக் பண்ணுங்க, அதுலயே இருக்கட்டும், நெட்வொர்க்லயே இருக்கட்டும். அடிஷன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, 15ன்றது ரிட்டர்ன் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆனது டிஸ்பிளே ஆகல, கரெக்டா? ஸோ உங்க கோடு மறுபடியும் போங்க, விஷுவல் ஸ்டுடியோ போங்க. ஓகே, HTML போங்க. கீழே அந்த லேபிள் எப்படி போட்டிருக்கீங்க? லேபிள் போங்க எண்டுக்கு. ஓ, இங்க ஹேஷ் போட்டிருக்கீங்க லேபிள் ஐடில. சார் ஹேஷ் லேபிளுக்கு LE தான் சார் வரும். கரெக்ட், ஹேஷ் போட்டிருக்கீங்க ஐடிக்குள்ள. ஓகே, That's the reason. கீழே ஏற்கனவே நிறைய பைத்தான் ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன்ப்பா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடு. So go to debug console. இல்ல கீழே go to debug console. Don't click it again. No. Go to debug console. So I think it's already running. Browserல refresh பண்ணி பாத்துருங்க, தெரிஞ்சிரும். It's running. ஓகே, ஸ்டாப் பண்ணி ரீரன் பண்ணணுமா? இல்லனா இதுல கன்சோல் சோர்சஸ்ல போய் பாருங்க. பிரவுசர்ல சோர்சஸ்ல போயிட்டு நீங்க அப்டேட் பண்ண அந்த இது ஓகே வரல, அப்போ ஸ்டாப் பண்ணி ரீரன் பண்ணுங்க. ஓகே, it's running. Okay, so that was a very minor mistake. The pound இருந்தது. Okay, good. At least okay, you guys observe பண்ணீங்களா எப்படி debug பண்ணாங்கன்னு, என்னென்னலாம் இது பண்ணாங்கன்னு? Maybe you can look at the video later and see how to debug. So கதிரேஷ், இப்போ என்ன क्वेश्चन இருந்தது? இப்போ என்ன what did you learn? மேம் ஃபர்ஸ்ட் அந்த URL இருந்து அது எப்படி வாங்குறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை மேம். நான் நேற்று வீடியோல வந்து இந்த 9th லைன்ல இருந்தது பார்த்தேன் மேம். சரி, அப்புறம் அது எனக்கு புரிஞ்சிச்சு மேம். அப்புறம் HTML எப்படி அது இந்த கான்செப்ட் நான் நேற்று கிளாஸ் நடத்தும் போது கவனிச்சிருந்தேன் மேம். ஆனால் இது நான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணல மேம் இந்த இடத்துல. ஓகே, so in fact எனக்குமே I wasn't even sure about. So Kannan, any arithmetic, any logical இது பண்ணனா it has to be done in a URL. Correct. You cannot அந்த Ajax எங்கேயுமே அந்த can I do like this? அந்த லைன் நம்பர் 14ல URL டபுள் URLக்கு பதிலா can I add 2 numbers? அங்க 2 numbers ஆட் பண்ண முடியுமா? இல்ல, அங்க பண்ண முடியாது. அங்க URL தான் சப்ளை பண்ணனும். You have to give a URL. So என்ன இப்போ என்ன லாஜிக் வருதுனாலும் that is what I will do in my Python code, but I have to give a router ஒன்னு கொடுத்துட்டு
ஆமா. Then I do all my logic and return what I need from that logic and use it in the UI here. கரெக்ட். So எல்லாருக்கும் புரிஞ்சுதா அது என்ன பண்ணோம்? இப்போ நல்லாவே ஆக்சுவலி this is a very good exercise நம்ம so far பண்ணது. Let's see. Sarnesh explain பண்ணுங்க. அந்த AJAX-ல என்ன நடக்குதுன்னு லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். Purpose of AJAX எதுக்கு? அது ஏன் அந்த URL ஒன்று போடுறோம்? What's happening in success and in error? அந்த URL அந்த டபுள் URL கொடுத்துருக்கோம்ல மேம், அந்த டபுள் URL வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் நமக்கு அந்த இதுல போய் எடுத்துட்டு வந்து அந்த ஆன்சர்ல வந்து ரிசல்ட்ல டிஸ்ப்ளே ஆகும். டபுள் URL இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக கால் பண்றோம்? அதுலதான் ஏன் வந்து பண்ணல? ஏன் வந்து முதல்ல பண்ணிருந்தாங்க இல்லையா? ஏன் வந்து ரிசல்ட் ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் அப்படின்றத ஏன் வந்து இந்த கோட்லயே போடல? இந்த .html ஃபைல்ல ஏன் போடல அவங்க? அது நம்ம வந்து இதுல குடுக்குறோம்ல மேம், அது வந்து கரெக்டா சொல்ல தெரியல மேம். அதுக்கு தான் கேள்வி கேட்கிறேன் நான். புரிஞ்சிருந்தா கரெக்டா சொல்லலாம். ஐ டோல்ட் யூ பிஃபோர், இது அதெல்லாம் யூஸ் பண்ணாம ப்ராப்பர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதுக்காக அந்த கோடு இங்க போடல நம்ம? மகாவிக்னா, சர்வர்ல வந்து நம்ம குடுக்குற அந்த நம்பர் போய் அது கால் பண்ணி எடுத்துட்டு வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுது. okay. Question is, why are we not writing the first number plus second number in the .html file itself? Why are we not doing it? எதுக்காக அங்க பண்ணல? ஏன் பண்ணல நம்ம? மகாவிக்னா, ஹலோ இருக்கீங்களா இல்லையா? மகாவிக்னா இஸ் நாட் தேர். ரோதார்னி, அந்த ஆட் ஃபங்க்ஷன்லயே அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணனும் அந்த ஃபங்க்ஷன்லயே போட்டுருக்காங்க. அதனால நம்ம இந்த மறுபடியும் மேம் அவன் ஆடபிள் மேம். Yes, now you are. My question is, when he first started the process, debug process நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டபுள் URL எல்லாம் போட்டு லைன் நம்பர் 12க்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க கதிரேஷோட கோடு வந்து ரிசல்ட் ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் போட்டிருந்தாங்க, which is good, right? You are adding two numbers. ஏன் வந்து அந்த கோடு ஒர்க் பண்ணல? எதுக்காக? ஏன் நம்ம கோடு ரிமூவ் பண்ணிட்டோம்? நம்ம ரவுட்டர்ல அந்த இதுல நம்ம ஃபங்க்ஷன்ல ஆட் நம்பர்ஸ் எழுதிருக்கோம் மேம். இத வந்து சர்வர்ல அந்த நம்பர் கொடுத்தோனே அது வந்து கால் பண்ணி அதை எடுத்துட்டு வர்றதுக்காண்டி அந்த URL கொடுத்திருக்கோம். Okay, somebody else? Anybody else can explain a little bit more clearly? Arvind. மேம் இப்போ HTML வந்து நம்ம டிஸ்ப்ளேக்காக மட்டும்தான் மேம் யூஸ் பண்றோம். நம்ம வேல்யூ கெட் பண்றது மட்டும்தான் HTML. நம்ம அதை ஆட் பண்றது கால்குலேஷன் ஃபுல்லா நம்ம பைத்தான்ல பண்ணி அங்க இருந்து அகைன் அந்த கால்குலேட் ஆன வேல்யூவை வாங்கி HTML அகைன் டிஸ்ப்ளே பண்றோம். Okay. Okay, Sarnesh. அந்த ரிசல்ட் வந்து ஏன் அங்க யூஸ் பண்ணாம வந்து அந்த WRL யூஸ் பண்றோம்னா, நம்ம அங்க ரிசல்ட்ல குடுக்குற ஆபரேஷனை தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் மேம். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ணி நம்பரா இங்க கொடுத்துட்டோம் மேம். அது WRL கொடுத்துருக்கோம். ஸோ என்னோட கொஸ்டின் எதுக்காக அந்த அரித்மெட்டிக் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷனை எதுக்கு HTML பண்ணாம வேற எங்கேயோ போய் பண்ணோம்? தட் இஸ் மை கொஸ்டின் and Arvind just answered it. Can somebody repeat the answer? Can you repeat what Arvind said? மேம் நம்ம HTML வந்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத மட்டும் தான் மேம் எழுதணும். நம்மளோட லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பைத்தான் ஃபைல்ல தான் மேம் இருக்கணும். Okay, when we say Python file, that is the server side, right? HTML client sideல என்ன பார்க்க போறோமோ அதான் பண்றோம். Any addition that you want to do, any logical operations that you want to do has to be done on the server side. In the caseல Python is the server side code, so we do it in Python. Okay ma'am. Yes ma'am. ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ
வெப் பேஜ் கிரியேட் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் கிரியேட் பண்றதுக்காண்டி HTML யூஸ் பண்றோம். அடுத்து உள்ள இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இது பண்றதுக்காண்டி பைத்தான் யூஸ் பண்ணி பண்றோம். சர்வர் சைடு பண்ண போறோம். சோ தட் நமக்கு இந்த கேஸ்ல சர்வர் சைடு இஸ் பைத்தான். அது எப்படி அந்த பைத்தான்ல இருந்து சர்வர் சைடுல இருந்து கிளையன்ட் சைடு கொண்டு வர்றது, that's why you are calling the URL and the Ajax is helping you do that. Okay. And the .ajax போடுறது that helps you call something from the server side by using that URL and get the output. So okay, and the நம்ம URL ல அந்த line number 13 to 25, if you look at that function, what is the value of result? line number 15 ல result ன்னு போட்டிருக்கோம். நம்ம ரிசல்ட்ன்ற வேல்யூ எங்க பாப்புலேட் ஆச்சு, என்னவா இருக்க போகுது? what is the value of result? பௌதாரணி, ரிசல்ட்டுக்கு எப்படி என்ன வேல்யூ வருவாங்க? இந்த ஆட் ஃபங்க்ஷன்ல அவங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கிற வேல்யூ. ஓகே, ஜெனரிக்கா சொன்னீங்கன்னா எப்படி சொல்லலாம்? இன் ஜெனரல் சொல்றதுன்னா எப்படி சொல்லணும்? அத வேற எப்படி நான் இது சொல்ல முடியும் தெரியல. அந்த URL 14ல இருக்கு, அந்த URL என்ன வேல்யூ ரிட்டர்ன், என்ன டெக்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுதோ, வாட் எவர் தி URL returns is going to be in result. இந்த கேஸ்ல adding two numbers. Okay. And it returns the added number. But otherwise the logic is the result will have the value of whatever the URL returns. That can be a HTML file too. That can be a HTML, that can be an integer, it can be a string, but the string ஓட வந்து ஒரே வேல்யூவாகவும் இருக்கலாம், 10 வேல்யூவாகவும் இருக்கலாம், இல்ல it can be another HTML itself. Right? You can do that. இந்த கேஸ்லயே இவங்க வந்து வர்ற ரிசல்ட்டை வந்து ஒரு லேபிளோட வேல்யூவை அப்டேட் பண்றாங்க. Instead, you can even update a paragraph or something. You can do anything. Paragraph with a formatted HTML, you can do. You can do anything. So idea is, and the result is whatever the URL is returning. Anything, whatever the complete thing it returns. That is what that function is. And how do you call the URL? That is what you are doing the Ajax. Okay, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? So another question. ஏன் வந்து jQuery டவுன்லோட் பண்ண வேணாம்னு சொன்னாங்க? கண்ணன் வந்து சொன்னாங்க தேவையில்லை, jQuery டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க. ஏன் அந்த அவசியம் இல்லை? ஏன்னா நம்ம அந்த லைன்ல நம்ம அந்த லிங்க் கொடுத்திருக்கோம் மேம், jQueryக்கான லிங்க். ஓகே, லைன் நம்பர் 3ல நம்ம சொல்லிட்டோம், சோர்ஸ் வந்து get jQuery from that particular இது https.code. ஓகே, ஏன் அப்படி கொடுக்குறோம் versus டவுன்லோட் பண்றோம்? what's the difference? அது தெரியல மேம், யோசிச்சு பாருங்க. what is the difference between download? Yeah, go ahead Arvind. மேம், இப்போ நம்ம பிசிக்கலா நம்ம கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணாம, இப்போ நம்ம எப்படி சர்வர்ல பைத்தான்ல இருந்து நம்ம வேல்யூ ஸ்டேட் பண்றோமோ அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற சர்வர்ல இருந்து நம்ம அதை வாங்கிக்கிறோம். one more time. மேம், இது ஆல்ரெடி ஒரு சர்வர்ல அப்லோட் ஆயிருக்கு மேம், இந்த jQuery நம்ம HTTPS போட்டுருக்காங்க இல்லையா? நம்ம அந்த so அங்க ரீட் பண்ணிக்கிறோம் நம்ம, instead of reading it from our local machine. Right? So this way you don't have to install it in every machine. மேம், இப்போ நம்ம jQuery வந்து தனியா இன்ஸ்டால் பண்ணிருந்தாலும் இந்த மாதிரி லிங்க் கொடுத்து தான் கால் பண்ணணுமா மேம்? திங்க் பண்ணி பாருங்க. இந்த HTML code, I mean maybe Kannan, if you are there, can you explain the link? வந்து the reason you are doing it is because it's a client side thing. Correct. So HTML லாம் எங்க ரன் ஆகும்? Chrome browserல ரன் ஆகும் இல்லையா? browser. Yes sir. So browserன்றது இப்போ சர்வர்ன்றது ஒரு மிஷின், இப்போ என்னோட மிஷின் என்னோட லேப்டாப் தான் சர்வர்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். என்னோட லேப்டாப்ல என்ன இருக்கும்? பைத்தன் ஸ்கிரிப்ட் இருக்கும். கரெக்ட்டா? நீங்க browserல ரன் பண்றீங்கன்னா உங்க browserல என்ன ஓடும்? HTML ஃபைல். So jQueryன்றது பைத்தன் ஸ்கிரிப்ட்க்கு வேணுமா HTMLக்கு வேணுமா? HTMLக்கு தான் சார். சோ browserக்கு தான் வேணும். கரெக்ட்டா? HTMLக்கு தான் தேவைன்னா browserக்கு தான் தேவை. browserக்கு தான் தேவை. ஆமா. அப்போ browserக்கு, அப்போ என்னோட சர்வர்ல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பைத்தான்ல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது.
ஓகே ஓகே. கரெக்டா? ம். ஸோ ப்ரௌசருக்கு தான் தேவை. ப்ரௌசர் வந்து அந்த கொடுத்துருக்க லொகேஷன்ல இருந்து எடுத்துக்கும். ஓகே ஓகே சார். ஓகே சார். There's no reason to download it on your own machine. சரியா? ஓகே. Any other questions? We are past time. Any other questions? So எல்லாரும் go continue. Make this code a little bit more complicated now that you all understood the blocks, right? இது எங்க பண்ணனும்? இப்போ addition work பண்ண மாதிரி add subtraction, add fancy and display the result in a much fancier way, add some more HTML to it. அந்த மாதிரிலாம் பண்ணி try it out. Try to do few different things because in the project அதெல்லாம் start to use you'll be starting to use. Okay. All right. So thank you very much. ஒரு இன்புட். Okay. ஸோ நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் டீல் பண்ணணும். அதுக்கு நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. டிவிஷன்ல டிவைடட் பை 0 வந்துச்சுன்னா அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க யோசிச்சு பண்ணுங்க. That's addition to your homework. Very good. புரிஞ்சுதா? ஓகே புரிஞ்சுது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. இல்ல இப்போ நம்ம அவுட்புட் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல தான் வரணும், நெகட்டிவ் நம்பர்ஸ்ல வரக்கூடாது. அவுட்புட் கிடையாது. அவுட்புட் ஐ கிடையாது. மீன் இன்புட். ஓகே ஓகே. இன்புட் வந்து 10,5ன்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம். 10,-5ன்னு கொடுத்தா எடுத்துக்கூடாது. எடுத்துக்க கூடாது. So deal with only positive numbers, no negative numbers. Negative number user enter பண்ணாங்கன்னா you should tell them that it's invalid number. ஓகே ஓகே. So அந்த invalid numberன்றது யார் கண்டுபிடிக்கணும்? browser கண்டுபிடிக்கணுமா, பைத்தான் கண்டுபிடிக்கணுமா? பைத்தான். So நீங்க உங்க மிஷின்ல ஒரு browser இருக்கு. அதுல வந்து நான் ஒரு வேல்யூ டைப் பண்றேன். அந்த வேல்யூ பாசிட்டிவா இல்லையான்றதுக்கு என் கம்ப்யூட்டர் வரைக்கும் அந்த வேல்யூ வந்துட்டு போணுமா? என் கம்ப்யூட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இப்போ மேமோட கம்ப்யூட்டர்னா அது பல ஆயிரம் மைல் தள்ளி இருக்குது. அவ்வளவு தூரம் போயிட்டு இது நெகட்டிவ் நம்பரா இல்லையா அப்படின்னு அங்க போய் கேட்டுட்டு வரணுமா, ப்ரௌசர்லயே பண்ணலாமா? ப்ரௌசர்லயே பண்ணலாம். சோ அது எதுல பண்ணுவீங்க? பைத்தான்ல பண்ணுவீங்களா? சார் ஐ அம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். ஓகே பட் புரியுது, பட் பண்ணும்போது Yeah, go ahead and read up how to do validation in the browser. Yes ma'am. That's a good way to start learning. எந்தது எங்க பண்ணனும், browserல எது பண்ணனும், பைத்தான்ல எது பண்ணனும் சொல்லிட்டு. Yes ma'am. கூகுள்ல சர்ச் பண்றதே ஒரு பெரிய ஸ்கில் தான். Do it. ஆமா. எஸ் சார், அது வந்து ரொம்ப பெரிய ஸ்கில் தான். நான் வந்து A+Bக்கு தேடி இருப்பேன், எனக்கு வர ஆன்சர் வந்து Zக்கு வந்து நிக்கும். அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம வரும். சர்ச் பண்றது தப்பா சர்ச் பண்ணி ஹோம்வொர்க்ஸ் வந்து லேட்டா நிறைய தடவை சப்மிட் பண்ணிருக்கேன். நாங்களும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய கோட் கூகுள்ல சர்ச் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். ஆனா அது எப்படி தேடணும்ன்றது தெரியணும். That's a skill. எஸ் சார் எஸ். காப்பி பேஸ்ட் பண்றது ஸ்கில் கிடையாது. எப்படி சர்ச் பண்ணனும் தெரியறதுதான் ஸ்கில். Yes. Okay, I'll stop the recording.